ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்றைக்கு வந்து ரொம்ப மங்களகரமான தினம், இந்திர ஏகாதசி. ஏகாதசி உபவாசம் இருக்கிற பக்தர் எல்லாருக்கும் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். அப்புறம் இங்க வந்திருக்கிற எல்லா பக்தருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்போ பகவத்கீதை நம்ம படிச்ச ஸ்லோகம் வந்து 18ஆம் அத்தியாயம், கடைசி அத்தியாயம், பகவத்கீதையுடைய கடைசி அத்தியாயம். இதுல வந்து 63வது பதம் படிச்சோம். விதீதே ஞானம் அஜ்ஞாதம் குஹ்யம் குஹ்யதரம் மயா விம்சயதத் அசக்ஷேன யதோச்சசி ததா குரு யதா இச்சசி ததா குரு. இவ்வாறு ரகசியமானதை காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கியுள்ளேன். இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய். இந்த ஸ்லோகம் யார் சொல்றா? கிருஷ்ண பகவான். யார் இடத்துல? அர்ஜுன் இடத்துல. எப்ப சொல்றாரு? பகவத்கீதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம். 17 அத்தியாயம் முடியும் போதே பகவத்கீதை முடிச்சது. 18ஆம் அத்தியாயம் வந்து இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கூட கிருஷ்ணர் ஒரு ஞாபகப்படுத்துறாரு. பகவத்கீதை எத்தனை அத்தியாயத்திலே முடிச்சது? 17ஆம் அத்தியாயத்திலே முடிச்சது. 18ஆம் அத்தியாயம் வரும்போது கிருஷ்ணர் கொஞ்சம் கூட ஞாபகப்படுத்துறாரு, இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு. அவர் என்ன அர்ஜுனனுக்கு என்னென்ன சொல்லிட்டு வந்தார் அப்படின்னு. அப்ப 3 முக்கியமான விஷயம் சொன்னார். பகவத்கீதை முழுவதுமே கிருஷ்ணர் வந்து 3 முக்கியமான விஷயங்களை சொல்றார். அந்த 3 முக்கியமான ரகசியம், சீக்ரெட். என்னங்க ரகசியம் சொல்றீங்க? புஸ்தகத்தில் இருக்கு. ரகசியம்னா யார் வேணா எடுத்து படிக்கலாமே, ஆனா எல்லாருக்கும் புரியாது. இந்த ரகசியத்தை யாரால புரிஞ்சுக்க முடியும்? எங்க சொல்லியிருக்கு? இந்த ரகசியத்தை பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எங்க சொல்லியிருக்கு? பகவத்கீதை எந்த அத்தியாயத்துல? 4ஆம் அத்தியாயம் எத்தனாம் ஸ்லோகத்துல? 3ஆம் ஸ்லோகம். சயவாய மயா தேக்யா யோகோ ப்ரோக்த புராதனா பக்தோசி மே சகாசேதி ரகசியம் ஹேததுத்தமம். பகவத்கீதை திறந்த புஸ்தகம் தான். பகவத்கீதை வந்து திறந்த புஸ்தகம் தான், யார் வேணாலும் வாங்கி படிக்கலாம். ஆனா இதுல இருக்கிற ரகசியத்தை யாரால புரிஞ்சுக்க முடியும்? பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப நம்ம பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்? மாட்டிக்கிட்டோமா? பகவத்கீதை ரகசியத்தை பக்தர்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும்னா அப்ப நம்ம பக்தர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும்? ரொம்ப பணிவா நடந்துக்கணும், அன்பா நடந்துக்கணும், கனிவா நடந்துக்கணும். அப்பதான் இதை புரிஞ்சுக்க முடியும். இல்ல பிரபு, நான் பகவத்கீதை நிறைய தடவை படிச்சிட்டேன், ஆனா புரியாது. நிறைய தடவை படிக்கலாம், பல முறை பகவத்கீதை படிக்கலாம், ஆனா பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யலைன்னா புரிஞ்சுக்க முடியாது. பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செஞ்சா மட்டும்தான் பகவத்கீதை புரிஞ்சுக்க முடியும். சோ பக்தோசி சகாசேதி, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால, நீ என் பக்தனும் நண்பனுமா இருக்கிறதுனால புரிஞ்சுக்க முடியல. சயவாயம் மயா தேக்தியா யோக புரோக்த புராதனம். இந்த பகவத்கீதை ரொம்ப பழமையானது, புராதனா. பகவத்கீதா புராதனா. சயவாயம் மயா தேக்தியா யோக புரோக்த புராதனா. பகவத்கீதை ரொம்ப பழமையானது. நமக்கு எப்ப கிடைச்சது பகவத்கீதா? நமக்கு எப்ப பகவத்கீதை கிடைச்சது? 5000 years back, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, பல ஆயிரம் கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் பகவத்கீதை சூரிய தேவனை சொல்லியிருக்காரு. அதனால பகவத்கீதை ரொம்ப பழமையானது. ஆனா இதை எப்படி புராதனை, இதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? பகவானுடைய பக்தனும் அவருக்கு பிரியமான நண்பனா இருந்தா தான் புரிஞ்சுக்க முடியும். இதுதான் பகவத்கீதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. பகவத்கீதை நான் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நான் பகவானுடைய பக்தன் ஆகணும். நான் பக்தன் ஆகணும்னா ஒரு பக்தனுடைய கேரக்டர் என்ன, குணநலன்கள் என்ன, அது ரொம்ப முக்கியம். பக்தனுடைய குணநலன்கள் ரொம்ப அவசியம். அப்ப பகவத்கீதையில கிருஷ்ணர் 3 ரகசியம் சொல்றாரு. குஹ்யம், குஹ்யதரம், குஹ்யதமம். 3 இருக்கு. என்ன? குஹ்யதமம், குஹ்யதரம். குஹ்யம், குஹ்யதமம், குஹ்யதரம். குஹ்யம்னா ரகசியம், அப்புறம் குஹ்யதமம்னா
கொஞ்சம் ரகசியம், மிக ரகசியம். உகேதரனும் மிக மிக ரகசியம், மோஸ்ட் கான்பிடென்ஷியல். கான்பிடென்ஷியல், மோர் கான்பிடென்ஷியல், மோஸ்ட் கான்பிடென்ஷியல். ரகசியமான அறிவு, மிகவும் ரகசியமான அறிவு, மிக மிக ரகசியமான அறிவு. ரகசியமானது அறிவு என்னது? எது ரகசியம்? ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கணும். செகண்ட் சாப்டர்ல 2ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஆத்மா பத்தி சொல்றாரு, அது ரகசியம். அதுக்கப்புறம் பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறது இன்னும் ரொம்ப ரகசியம். அப்புறம் பக்தி தோண்ட புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ரகசியம். அப்போ ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்வது ரகசியம், ஆத்மாவை பற்றி அறிவு ரகசியமான அறிவு. பரமாத்மா பற்றி அறிந்து கொள்வது மிகவும் ரகசியமான அறிவு. பக்தி தோண்டை உணர்ந்து செயலாற்றுவது மிக மிக ரகசியமான அறிவு. நம்ம ஏதோ விளையாட்டா பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய விஷயம் இருக்குங்க, நிறைய இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இங்க எவ்வளவு பேர் பகவத்கீதை படிச்சிருக்கோம்? நம்ம கை தூக்குங்க. பகவத்கீதை படிச்சவங்க, ஒரு தடவை மட்டும் படிச்சவங்க, 4-5 வாட்டி படிச்சவங்க, பக்தி சாஸ்திரி வகுப்புலாம் முடிச்சவங்க, பகவத்கீதை அக்கு வேற ஆணி வேற பிரிச்செல்லாம் படிச்சிட்டோம், அப்படி யாரா இருக்கீங்களா? பக்தி சாஸ்திரி வகுப்பு முடிச்சவங்க, பக்தி வைபவ் பகவத்கீதை இல்லைங்க, அதுக்கு மேல எல்லாம் படிச்சாச்சு. நாங்க பண்டிதர்கள். பக்தி சாஸ்திரி வந்து பகவத்கீதை பிரிச்சு அக்குவே ராணி வேற படிச்சாச்சு, அது பாகவதத்தை பிரிச்சு ஆராய்ச்சாச்சு. பக்தி வைபவ ஸ்டூடெண்ட் யாரா இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கிறவங்க, படிச்சு முடிச்சவங்க, படிச்சுட்டு இருக்க. சரி, இப்ப என்னன்னா பகவத்கீதையில வந்து ஆத்மா பற்றி கிருஷ்ணர் சொல்றாரு. எந்த அத்தியாயத்துல? 2ஆம் அத்தியாயத்திலே சொல்றாரு. பகவத்கீதை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு. பகவத்கீதை ஆரம்பத்திலேயே நம்ம எது வந்து நமக்கு ரகசியமா புரியாம இருக்கோ அதை கிருஷ்ணர் வெளிப்படுத்திட்டார். ஆனா இதுல எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கோம்? நான் இந்த உடம்பில்ல ஆத்மா, இந்த உடம்பில்ல ஆத்மா. ஏதோ சேவைக்கு வந்த கோயில்ல திடீர்னு ஒரு பக்தர் திட்டாரு. என்ன அவர் அப்படின்னு அப்படி பேசுறாரு? நான் என்ன அந்த காசுக்கா வரேன், சர்வீஸ் தானே வரேன், நான் இனிமே கோயில் பக்கமே வரமாட்டேன். உணர்ந்துட்டு ஆத்மாவை உணர்ந்தாச்சு. ஆத்மா உணர்ந்தனால என்ன ஆகுது? என்ன அந்த பக்தர் திட்டாரு, நான் கோயிலுக்கு வரமாட்டேன், சேவைக்கு வரமாட்டேன். இது ஆத்மா உணர்ந்தது. ஆத்மா உணர்ந்தவங்களுக்கு ஏது மான அவமானம் இல்லையா? ஆத்மா உணர்ந்தவங்களுக்கு மான அவமானம் கிடையாது. எந்த பக்தனுக்கு மான அவமானம் ரெண்டும் சமமா இருக்கோ அவன் கிருஷ்ணருக்கு பிரியமானவன் சொல்ற. எந்த அத்தியாயத்துல? 12ஆம் அத்தியாயத்துல. 12ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்றாரு, எந்த மாதிரி பக்தர் ஒரு பிரியமானவர். அத்வேஷ்டா, துவேஷம்னா வெறுக்கிறது, அத்வேஷ்டான யாரையும் வெறுக்கிறது, யார் மேலே வெறுப்பு கிடையாது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரா, எந்த உயிர்வாளிகளும் வெறுக்க மாட்டாரு, எல்லாருக்கும் நண்பன். அத்வேஷ்ட சர்வபூதான மைத்ர, கருணையை வச்ச, கருணையே உருவானவர், ரொம்ப கருணை நம்ம கிட்ட நிறைய இருக்கு இல்லையா? அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்ர கருணையை வச்ச நிர்மமா, எதுக்கு உரிமை கொண்டாடுறது இல்ல. நான் தான் இந்த சட்டரை தூக்கி பிடிச்சு நிறுத்துறேன், நோ. எல்லாம் பிரபுபாதர் பண்றாரு, கிருஷ்ணர் பண்றாரு, நான் வெறும் கருவிதான். இதுதான் வந்து நிர்மமா, உரிமை கொண்டாடுறது. நிர் அகங்காரா, துளி கூட அகங்காரம் கிடையாது. நீங்க வேணா பாருங்க, நான் இல்லைன்னா நீங்க அப்படி ப்ரோக்ராம் பண்றாங்கன்னு பாக்குறேன். நான் இல்லைன்னா யார் இன்னைக்கு குக்கிங் பண்றாங்க, நான் இல்லைன்னா யார் கீர்த்தன் பாடுறாங்க, என்ன எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இது அகங்காரம், இது பொய் அகங்காரம். நிர்மமா நிர் அகங்காரம், இது ரெண்டும் இருக்கக்கூடாது. நிர்மமா, நான் தான் என்னுடையதுன்னு இருக்கக்கூடாது, நான்கிற அகங்காரம் இருக்கக்கூடாது. நிர்மமோ நிரகங்காரம். சம துக்க சுகக்ஷமி, இன்போ துன்பம் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி வந்து நம்ம முன்னாடி அஜிஜிஜோ மாதாஜி உங்களை மாதிரி யாருமே குக்கிங் பண்ண முடியாதுன்னு அப்படி தலைமையில ஒரு ஐஸ் வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. உடனே என்ன நினைக்கணும்? சரி சரி, கிருஷ்ணர் வந்து நம்மளை பரிச்சை பண்றாரு, நம்ம புகழ்ந்தா மயங்கிரிவமான்னு பாக்குறாரு, அதுல மயங்க கூடாது. அஜிஜிஜோ பிரபு உங்களை மாதிரி யாருமே கீர்த்தன் பாட முடியாதுன்னா போச்சு, அவ்வளவுதான். அப்படியே 2 கொம்பு வந்துடும் நமக்கு. பாத்தீங்களா? இப்ப அதை நம்ம தெரிஞ்சுக்கிங்க, நம்ம கீர்த்தன் எப்படி அப்படிலாம் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி புகழ்ந்தாலும் மயங்கக்கூடாது, திட்டினாலும் மூலையில் போய் உட்காரக்கூடாது. சம துக்க சுகக்ஷமி, இன்பம் துன்பம் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த பக்தரை திட்டுனா போய் மூலையில உட்கார்ந்து அளவு மாட்டாரு, சிரிச்சுட்டே ஹரே கிருஷ்ணான்னு போயிடுவாரு. புகழ்ந்தாலும் ஹரே கிருஷ்ணா, சிரிச்சாலும் ஹரே கிருஷ்ணா, இகழ்ந்தாலும் ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, அவ்வளவுதான்.
ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், புகழும் போது உள்ளுக்குள்ள ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஆனா வெளியில அது அப்படிலாம் ஒண்ணு இல்லை பிரபு. ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கூட சொல்லுங்க, உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம். ஆனா வெளியில சிச்சி அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. நமக்கு பணிவு வந்து எக்ஸ்டர்னலா வருது, இன்டர்னலா உள்ளுக்குள்ள இல்ல, வெளி தோட்டத்துல தான் வருது. பட் ஆனா உள்ளுக்குள்ள இருந்து வரணும். இந்த பணிவு என்பது உள்ள இருந்து வரணும். அது எதிர்த்து இருக்கிற பக்தருக்கு கண்டுபிடிக்க முடியாது, கிருஷ்ணர் கண்டுபிடிச்சிருவாரு. கிருஷ்ணா கண்டுபிடிச்சிருவாரு. இவர் பணிவா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா, பணிவா இருக்கிறாரு, கிருஷ்ணா கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அப்புறம் ஏதோ சொல்லிட்டா உட்காந்து வருத்தப்படக்கூடாது. சரி ஓகே, கிருஷ்ணா வந்து ஏதோ பரீட்சை பண்றாரு என்னைய, இந்த பக்தர் மூலமா எனக்கு திட்டு வரணும்னு இருக்கு. இன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் நான். அப்போ சரி, ஏதோ நான் தப்பே பண்ணலைனாலும் ஓகே பரவாயில்ல, ஒரு பக்தர் தான் திட்டினாரு, திட்டிட்டு போடும். பக்தர் தானே திட்டினாரு. பக்தர் திட்டினாலே நமக்கு கோவம், அடிச்சா என்னாவும் அவ்வளவுதான், தூக்கி போட்டு பந்தாடிடும். அது நடந்தது ஜெகநாத் பூரியில ரத யாத்திரை நடக்குது. ஜெகநாத் பூரியில் ரத யாத்திரை நடக்கும் போது பக்தர்கள்லாம் தன்னை மறந்து கீர்த்தனை பாடி நடனம் ஆடுறாங்க. சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர் எல்லாம் தலை குத்து நடனம் ஆடுறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அப்போ பிரதாபருத்ர ராஜாக்கு வந்து ரொம்ப ஆசை, ரொம்ப நாளா சைத்தன்ய மகாபிரபு டான்ஸ் ஆடுறதை பார்க்கணும். பிரதாபருத்ர ராஜாவுக்கு, அவர் யாரு, ஒரிசாவுடைய ராஜா. அவர் என்ன பண்றாரு, சைதன்ய மகாபிரபு வந்து கருணை கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. யாரெல்லாம் பக்தர்கள்லாம் போய் சிபாரிசு பண்றாங்க, மகாபிரபு அந்த பிரதாபருத்ர ராஜா அவங்கள பார்க்கணுங்கிறாரு. மகாபிரபு முடியாதுங்கிறாரு. அவன் ராஜாவை நான் பார்க்க மாட்டேன். நம்மளா இருந்தா போய் 2 கிழமை நல்லா எழுதி வாங்கிட்டு வந்துருவோம் ராஜாட்ட போய், இல்லையா? ஆனா மகாபிரபு என்ன சொல்றாரு, நான் பார்க்க மாட்டேன்ட்டு. ஆனா ஒரு நல்ல பக்தர் அவரு. மகாபிரபு என்ன பண்ணாரு, பிரதாபருத்ர ராஜருடைய தெய்வீகமான குணத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கிறத சோதிக்கிறார். அப்ப பகவான் ஏன் ஒரு பக்தரை சோதிக்கிறார் போது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா பகவான் நம்மளை சோதிப்பார். எதுக்குன்னா, இந்த பக்தன் எவ்வளவு பொறுமையா இருக்காரு அதை பரீட்சை பண்ணுவார். எவ்வளவு ஆர்வமா இருக்காரு பரீட்சை பண்ணுவார். இவர் பக்தி விட்டுட்டு ஓடிடுறாரா பரீட்சை பண்ணுவார். அதுக்கு பகவானுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல. இப்ப இந்த குழந்தை ஸ்கூலுக்கு போறாரு, இவருக்கு எக்ஸாமே வைக்கலைன்னா என்ன பிரயோஜனம்? இந்த பையன் எப்படி படிச்சாலும் எப்படி தெரியும்? பரீட்சை வச்சாதான் அவர் எப்படி படிச்சிருக்காரு தெரியும். அந்த மாதிரி பகவானும் பரீட்சை வைப்பாரு, நம்ம பக்தியில எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அதனால பகவான் பெரிய பரீட்சையில வைக்க மாட்டார். இப்ப குந்தி மகாராணிக்கு பரீட்சை வச்சார் இல்லையா, அந்த மாதிரி வச்சாரு நம்ம ஓடிடுவோம், அவ்வளவுதான். இஸ்கான் பக்கமே வர மாட்டார். பிரபுபாதருக்கு வச்ச பரீட்சை மாதிரி நமக்கு வச்சாங்க, அவ்வளவுதான். பிரகலாதருக்கு வச்ச பரீட்சை ஐயோ வாய்ப்பே இல்லை, திரும்பி கூட தலை வச்சு படுக்க மாட்டேன் இந்த பக்கம், இல்லையா? அந்த மாதிரிலாம் பரீட்சை இல்லை. சின்ன சின்ன பரீட்சை யாரா 2 வார்த்தை திட்டி இருப்பாங்க, அதுக்கு என்னமோ பெருசா நம்ம வந்து உலகத்தையே என் தலைமையில தூக்கி வச்ச மாதிரி இருந்துச்சு, இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைச்சிருக்கோம், அது பெருசா நினைச்சிருக்கோம். பகவான் பரீட்சை பண்ணுவார். எதுக்கு பக்தனை பரீட்சை பண்ணுவார்னா, இவன் பக்தியில பக்குவமாயி அடுத்த நிலைக்கு போகணும். அந்த பக்தர் வந்து பக்தியில பக்குவமாயி இந்த மான அவமானத்துல சரியா எடுத்துட்டு அதெல்லாம் ஈக்குவலா ததா மானாபமானையும் அத்வேஷ்ட சர்வபூதானா மைத்திர கருணையை வச்ச நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுகக்ஷமி சந்துஷ்டா, எப்போதும் திருப்தியோடு இருக்காரு. பிரசாதம் நிறைய கிடைச்சாலும் சந்தோஷம், பிரசாதம் கிடைக்கலனாலும் சந்தோஷம். கிடைக்கலன்னு புகார் பண்ணவும் மாட்டாரு. பாருங்க, எனக்கு பூரா சேவை பண்ண எனக்கு பிரசாதம் கொடுக்கவே இல்லை. ஆனா பக்குவமான பக்தர் என்ன சொல்லுவாரு, ரொம்ப சந்தோஷம், எல்லா பக்தரும் நல்லா சாப்பிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஏதோ கொஞ்சம் பிரசாதம் கிடைச்சாலும் போதும், நான் எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு. நீங்க வேணா நல்ல ஒரு பயிற்சி பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு அதுல எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். என்னன்னா, முதல் பந்தியில உட்காந்து பிரசாதம் சாப்பிடுங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வந்துச்சு, இன்னைக்கே ஒரு ஃபங்க்ஷன் தானே, ஏகாதசி ஃபங்க்ஷன். இன்னைக்கு முதல் பந்தியில போய் சாப்பிட்டு பாருங்க, எல்லாருக்கும் சேவை பண்ணிட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டு பாருங்க, எது ரொம்ப டேஸ்டா இருக்கும், எது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முதல் பந்தியில எல்லாமே கிடைக்கும், முதல் பந்தியில எல்லாமே கிடைக்கும், கடைசி பந்தியில என்ன மீது இருக்கோ அதான் கிடைக்கும். ஆனா எது ரொம்ப சந்தோஷம் தரும், அது அனுபவப்பட்ட பக்தருக்கு தெரியும். கடைசியில இந்த கொஞ்சமா சாப்பிட்டு பாத்தீங்களா, அது மன நிறைவா இருக்கும். ஏன்னா எல்லா பக்தரும் சாப்பிட்டு போனாங்க, ரொம்ப சந்தோஷமா போனாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கும் பிரசாதம் கிடைச்சது, புகாரே சொல்ல மாட்டார். அந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர். இந்த மாதிரி பக்தர் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஃபரிங் வரும்போது பிளேட்டை மாத்தி வச்சிருவோம்,
கவுண்ட் பண்ணி பார்ப்பேன் எவ்வளவு பேருக்கு பூஜா டிபார்ட்மெண்ட் ஒரு பிளேட்டே வெளியே வராது ஃபர்ஸ்ட். இங்கெல்லாம் அப்படின்னு தெரியாது, ஒரு சில கோயில் அப்படிதான் கவுண்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஓஹோ இன்னைக்கு ஆள்கள் ஜாஸ்தி, பேசாம ஆப்பிங் பிளேட்டை மாத்துங்க, ஒரு பிளேட் எடுத்து வைங்க. இந்த சர்வ் பண்றாங்க பாத்தீங்களா, அது அவங்க பெரிய புத்திசாலி, அவங்க ஒரு பிளேட் முதல்ல போட்டு வச்சுக்குவாங்க. இந்த பிளேட் போடுற வேலையே இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் எல்லா பக்தரும் கொடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதை சாப்பிட்டோம்னா அந்த பிரசாதம் கொஞ்சம் தான், ஒரு கை அளவு கிடைச்சா கூட மன நிறைவா இருக்கும். முதல் பந்தில் உட்காந்து சாப்பிட்டு போன அந்த நிறைவு வராது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நான் சொல்றது பொய்யா, அது சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அப்புறம் சந்துஷ்டா, எதை கிடைக்குதோ அது திருப்தியோடு இருக்காரு. சந்துஷ்டா சததம் யோகி, எப்பவுமே பக்தி தொண்டுல உறுதியா இருக்காரு. யதாத்மா திட நிச்சயா, உறுதியான மனதோட எதுலயும் பின்வாங்க. என்ன நடந்தாலும் சரி, நிறைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. குடும்பஸ்தர்களுக்கு பிரச்சனை இல்லாம இல்ல. சில நேரம் கணவர் பக்தரா இருக்க மாட்டாரு, அவரை சமாளிச்சுட்டு வரணும். சில நேரம் மனைவி பக்தரா இருக்க மாட்டாங்க, அவங்க சமாளிச்சுட்டு வரணும். சில நேரம் கோயில்ல வந்தா நம்மளை பிடிக்காத பக்தரா இருப்பா, அவங்கள வேற சமாளிக்கணும். இதெல்லாம் சமாளிச்சே ஆகணும். அப்படின்னா அதுக்கான தைரியம் உறுதியும் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் பிரபுபாதர்கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட. அதுதான் பிரார்த்தனை, வேற என்ன வேணும் நமக்கு? மலேசியா நமக்கு வீடு இல்லையா, கார் இல்லையா, போட்டுக்கு மாத்து ட்ரெஸ் இல்லையா, எல்லாமே இருக்கு. இதுதான் பற்றாக்குறை, இந்த குணங்களுக்கு தான் பற்றாக்குறை. அப்ப என்னாச்சு? அத்வேஷ்ட சர்வபூதான மைத்திர கருணையை வச்சு நிர்மமோ நிரகங்கார சமதுக்க சுகுப்சமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திட நிச்சய மையற்பித மனோபுத்தி மாமே வைசிச்சு அசம்சய. சந்தேகமே வேண்டாம், அந்த பக்தரை கிட்ட வந்துருவாரு கிருஷ்ணர். டவுட்டே வேண்டாங்கிறார். அவர் சொல்ற மாதிரி பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நம்ம இருந்துட்டோம், நம்ம கிருஷ்ணாட போயிடுவோம். நாம தான் இருக்க மாட்டோமே, அதான பிரச்சனை. நாம இருக்க மாட்டோம், அதுதான் பிரச்சனை. இங்க சொன்ன மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா பயிற்சி பண்ணிதான் இருக்கு, பயிற்சி பண்ணணும். அப்போ இந்த பக்திங்கிறது அவ்வளோ ஒரு சுகமானது. சுசுகம் கர்த்தம் அவியங்கிற கிருஷ்ணா பக்தி தொண்டை பத்தி சொல்லும்போது கிருஷ்ணா என்ன சொல்றாரு? சுசுகம் கர்த்தம், பயன்பதுக்கு மிக இனிமையானது, சுகமானதுங்கிற. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம்? டீச்சர்லாம் வாங்கியாச்சு, எங்கேயாவது சர்வீஸ் கூப்பிட்டுருவாங்களோ, அப்படியே கூப்பிட்டாங்களே, நான் தான் போய் பண்ணணுமா, நேற்று நான் தான் பண்ணேன், முந்தா நேற்று நான் என்னையே கூப்பிடுறாங்க. இது ஒரு கேட்டகிரி. இது ஒரு கேட்டகிரி சேவை கேட்கறது. பிரபு எனக்கு எதாவது சர்வீஸ் இருந்தா சொல்லுங்க, எப்பனாலும் என்ன கூப்பிடுங்க. இந்த உடல் குருவுக்கும் கிருஷ்ணனுக்கும் சேவை பண்றதுதான். நான் என்னைக்கு தீட்சை வாங்கிட்டேனோ இந்த சரீரம் குருவுக்கு சொந்தமானது. இந்த சரீரம் யாருக்கு சொந்தமானது? குருவுக்கு சொந்தமானது. பிரதாபுத்த கதவர் அப்படி நிக்குது இல்ல, மறக்க மாட்டேன். இந்த சரீரம் குருவுக்கு சொந்தமானது. அதனால எப்போ நம்ம தீட்சை வாங்குறோமோ அப்ப இந்த சரீரம் நம்ம குருவுக்கு சொந்தமானது. நமக்குன்னு உரிமை கொண்ட நிர்மமா, இது என்னுடைய கிடையாது. இந்த ஆன்மா கிருஷ்ணனுடையது. இந்த சரீரம் குரு எனக்கு மறுபிறவி கொடுத்திருக்கிறாரு. நான் எப்ப தீட்சை வாங்கணும் அப்ப நான் குருவுக்கு சொந்தமானது. இது குருவுடைய சொத்து, இது கிருஷ்ணனுடைய சொத்து. இதை நான் பயன்படுத்தினா அதுக்கு பேர் திருட்டு. இது கிருஷ்ணருக்கு தான், இது குருக்கு தான். இந்த பிறவி பல பிறவியா நான் அனுபவிச்சாச்சு, போதும். பல பிறவியா நான் உடம்பெடுத்து அனுபவிச்சிட்டோமா? என்ன அனுபவிக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மறந்துட்டோம். ஆக்சுவலி நான் அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவேன், என்ன பேசுவோம்னா, பல விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம எடுக்காத பிறப்பு இல்ல, அனுபவிக்காத இல்ல. சின்ன எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எமித்தே பிரம்மாண்டம் முழுவதும் சுத்தி வந்தாச்சு. இனி போறதுக்கு இடம் கிடையாது, அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இனி லண்டன் போல, நான் இனி அமெரிக்கா எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஆனா மறந்து போயிட்டோம். பிரம்மாண்டம் முழுவதும் சுத்தியாச்சு, பிரம்மலோகம் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. ஆனா எல்லாம் மறந்து போயாச்சு. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? எங்கேயுமே போலன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால எவ்வளவு சரீரமா மாறியாச்சு, எவ்வளவு சரீரத்துல புலன்பு அனுபவிச்சாச்சு. இந்த வாழ்க்கை, இந்த பிறவி குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணர் போயிடும். மாற்று கருத்து. இந்த பிறவி நான் தீட்சை வாங்கிட்டேன், இந்த உடல் குருவுக்கு சொந்தமானது, இந்த ஆன்மா கிருஷ்ணருடையது, இது அவங்க சேவைக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, இதுல இந்த நிலைப்பாடுல உறுதியா இருந்தோம்னா நம்ம பகவான்கிட்ட போயிடும். மாற்று கருத்து. அசம்சையா, சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். அதனால நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்குங்க. அதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னன்னா, இவ்வளவு நேரம் 17 அத்தியாயம் கிருஷ்ணர் பேசினார் அர்ஜுனன்ட்ட. 17 அத்தியாயம் பேசிட்டு என்ன சொல்றாரு? யதா இச்சசி ததா குரு, உன் விருப்பம் போல நீ செய்.
அர்ஜுனனை கட்டாயம், அர்ஜுனா நீ கட்டாயம் இந்த யுத்தம் பண்ண, நானே வந்து அவனை கொண்டுருவேன் அப்படிலாம் சொல்லல. அப்படிலாம் சொல்லவும் முடிய கிருஷ்ணா அப்படிலாம் சொல்லவும் மாட்டார். ஜெய ஸ்ரீ ராதா மாதவகி இல்லையா? இந்த நீ யுத்தம் பண்ணல நான் உன்னை உண்டில நாக்கிடுவேன். ஒரே ஒரு ஸ்லோகத்துலதான் 18வது அத்தியாயத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்துல தான் கிருஷ்ணர் வந்து எங்க அர்ஜுனன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாரோன்னு கோபத்துல பேசுறாரு. 17ஆம் அத்தியாயத்துல முடிவு வரைக்கும் கிருஷ்ணர் அன்பா சொல்லிட்டு வர்றாரு. அர்ஜுனா இது பண்ண உனக்கு நல்லது, இதை பண்ணு, நீ என்ன நமஸ்காரம் பண்ணு, என்னுடைய பக்தனார் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. பகவத்கீதை முடியக்கூடிய தருவாயில கிருஷ்ணர் வந்து யோசிக்கிறார், ஒருவேளை அர்ஜுனன் பண்ணாம போயிடுவாரோ, அப்ப என்ன ஆயிரும்? அதாவது சொல்றாரு 18ஆம் அத்தியாயத்துல 56வது பதம் 58வது பதத்துல சொல்றாரு, மச்சிதா சர்வ துர்காணி மத் பிரசாதா தரிசசி அதஷேத்வ அகங்கார ந சோஷதி வினஷதி. இந்த ஒரு ஸ்லோகத்துல மட்டும்தான் கிருஷ்ணர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப அன்பா தான் சொல்லுவார். அர்ஜுனா இந்த யோகா பண்ண ரொம்ப நல்லது, உனக்கு இந்த மாதிரி கிடைக்கும், நீ பக்தியில முன்னேற்றம் அடையலாம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டே வர்றாரு. ஆனா இந்த ஸ்லோகத்துல மட்டும் என்ன சொல்றாரு, இந்த உலகம் துன்பம் நிறைந்தது அர்ஜுனா. இது ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டாரு. 8ஆம் அத்தியாயத்தில் சொன்னார், துக்காலயம் அசாஸ்வதம் அனித்யம் அசுகம் லோகம். 9ஆம் அத்தியாயம் 9ஆம் அத்தியாயத்துல அனித்யம் அசுகம் லோகம்ங்கிறாரு. 8ஆம் அத்தியாயத்துல இந்த உலகம் துன்பம் நிறைந்தது திரும்பி சொல்றாரு. 18ஆம் அத்தியாயத்துல மச்சித்தா சர்வ துர்காணி, இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, மத் பிரசாதா என்னுடைய கருணையால் நீ கடந்து விடுவாய். அர்ஜுனா இந்த உலகம் துன்பம் நிறைந்தது, என்னுடைய கருணை எடுத்துக்கிட்டா நீ கடந்துடுவ. அதை சேர்த்து அகங்காரா, நீ அகங்காரம் கொண்டு செயல்படாம விட்டுட்டீங்கன்னா பின்னசரி முடிச்சிடுவேன், அவ்வளவுதான், நீ அழிந்து விடுவாய்க்கிறேன். இது அர்ஜுனனுக்கு இல்ல, நமக்கான எச்சரிக்கை. ஆக்சுவலி அகங்காரம் கொண்டு கிருஷ்ணரை சரணடைய தாங்கிட்டு நான் தான் தீட்சையில வாங்கிட்டேனே, நான் தான் பக்தி பண்றேனே, நோ, அதான் அகங்காரம். சரணடையணும், சரணடையணும். அகங்காரங்கிறது என்னது? ஓகே ஓகே நான் வந்து எனக்கு அகங்காரம் எல்லாம் கிடையாதுங்க, நான் பகவத்கீதை படிச்சுட்டேன், அப்புறம் வந்து நான் வந்து தீட்சை வாங்கிட்டேன், நான் பக்தி சாஸ்திரி பக்தி வைபவம் எல்லாம் முடிச்சுட்டேன், அப்புறம் என்ன பண்றீங்க? வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு பேர் தான் அகங்காரம். அகங்காரம் என்னது? இது 5ஆம் அத்தியாயத்துல பகவான் சொல்லிட்டார். 5ஆம் அத்தியாயத்துல என்ன சொல்றாரு? வித்யா வினய சம்பன்னே, ஒரு கற்றறிந்தவன், பகவத்கீதை படிச்சவன், பாகவதம் படிச்சவங்க எப்படி இருக்கணும்? பணிவாக இருக்கணும். வித்யா கற்றறிந்த ஒரு சாது, ஒரு கற்றறிந்த சாது எப்படி இருக்கணும்? தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டும். வித்யா வினய சம்பந்தி. வித்யா நாலேஜ், அந்த நாலேஜ் உள்ள போனா பணிவு வரணும். நாலேஜ் உள்ள போனா அப்படி இப்படியா இருக்கக்கூடாது, அப்படி தோழலை முச்சுட்டா நான் பாரு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படியே பணிவாரு. பகவத்கீதை படிச்சு முடிச்சுட்டா அப்படியே பணிவாரு. ஓகே ப்ரோ நான் பண்ணிருக்கேன், ஓகே இதனால ஓகே தான். அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது பிரபு, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, நீங்க கொஞ்சம் வேற ஏதாவது சர்வீஸ் கொடுங்க, இல்லை நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அப்புறமா வந்து பண்ணி கொடுப்பேன். அப்படி அந்த பேச்சிலேயே அது தெரியும், அந்த பேச்சிலேயே தெரியும். சோ வித்யா வினய சம்பந்தே பிராமணே கவிகஸ்தினி சனி சைவ சபாகைச்ச பண்டிதா சமதர்ஷினா. ஒரு கற்றறிந்த தன்னடக்கம் உள்ள சாது நாய் யானை யானைத்தினும் நாயத்தினும் சண்டாளன் என எல்லோரும் சமநோக்கில் பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது பக்தர்களை எப்படி பார்க்கணும்? பக்தர்களை வந்து பகவானுக்கு பிரியமானவங்களா பார்க்கணும். அது ஒரு மாலை ஜெபம் பண்ணாலும் சரி, 16 மாலை ஜெபம் பண்ணாலும் சரி, தீட்சை வாங்கியிருந்தாலும் வாங்க போற யாரா இருந்தாலும் சரி, வைஷ்ணவர் நாம ஜெபம் பண்ணா அவங்க பக்தர்கள், அவங்கள பக்தர்களா தான் பார்க்கணும். அப்படி அதுதான் ப்ராசஸ். அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும்? பக்தர்களா தான் பார்க்கணும். ரைட். ஸோ இது என்ன ஆயிடுச்சு, சைத்தன்ய மகாபுரு நடனம் ஆடினார் இல்லையா, அது வந்து பிரதாப் ராஜாவுக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசை. ஆனா பிரதாப் ராஜா மகாபுரு கிட்டே விட மாட்டேங்கிறாரு. அவர் ரொம்ப பணிவான பக்தர் ஆக்சுவலி. அப்ப என்ன பண்ணாரு, சரி சைத்தன்ய மகாபுரு என்ன வந்து கிட்ட விட மாட்டேங்கிறாரு, நான் அட்லீஸ்ட் தூரமா இருந்தாலும் பார்க்கலாம். ரத யாத்திரப்போ அவர் டான்ஸ் ஆடுவாரு, அவர் பக்தரோட சேர்ந்து நடனம் ஆடுவாரு, அப்பயாவது வந்து நான் வந்து அவரை பார்க்கலாம் அப்படின்னு வராரு. அப்படி வரும்போது பயங்கரமா எல்லா பக்தர்களும் தன்னை மறந்து மகாபிரபு கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, துள்ளி குதிச்சு நடனம் ஆடுறாங்க. அப்ப ஸ்ரீவாஸ் தாக்கூர் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. பிரதாப் ராஜா வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு பின்னாடி நிக்கிறாரு. ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு பின்னாடி பிரதாப் ராஜா நிக்கிறாரு, அவருக்கு பக்கத்துல மந்திரி நிக்கிறாரு, அவருடைய மினிஸ்டர். ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, முன்னாடி மகாபிரபு டான்ஸ் ஆடுறாரு. மகாபிரபு பார்க்க முடியல. யாரால? பிரதாப் ராஜனால மகாபிரபு நடனம் ஆடுறது பார்க்க முடியல.
ஏன்னா அவர் பார்க்கலாம் போது இவர் முன்னாடி வந்து குதிக்கிறார். இப்போ நீங்க டெய்லி தரிசனம் பண்ணலான்னு வந்தீங்கன்னா நான் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு என்ன உங்களுக்கு தெரியாது. பிரபு கொஞ்சம் நகர்ந்துக்கணும் பிரபு, இல்லாட்டி கொஞ்சம் நம்ம வேலைக்கு நின்று பார்க்கணும். ஒரே கூட்டம், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடனம் ஆடுறாங்க. ஒரு பிரதாபருத்ர ராஜா வந்து அவர் ராஜா, ஆக்சுவலி ஊரியோட மன்னர், அவர் சக்கரவர்த்தி. அது மாதிரி ராஜாலாம் இந்தியாவில் கோயிலுக்கு வந்தால் அவர் சாமியை குத்துக்கா மட்டும் கொடுத்துருவாங்க. ஏன்னா கொஞ்சம் தட்டில் பைசா போட்டால் நீங்கள் பகவானே அழைச்சிட்டு போங்கன்றுவாங்க. அப்புறம் இங்கே வழியில் நிற்கிறது இல்லை இல்லையா? இது ராஜா வந்து நிற்கிறாரு. ஸ்ரீவாஸ்தவரை தன்னை மறந்து டான்ஸ் ஆடுறாரு. ஸ்ரீவாஸ்தவரை ஒரு தூய பக்தர். அவர் வந்து என்ன பண்றாரு, ஹரே கிருஷ்ணா ப்ரோ, கொஞ்சம் ஏதோ ஸோ ஸ்ரீவாஸ்தவரை தன்னை மறந்து நடனம் ஆடிட்டு இருக்காரு. என்ன ஆயிடுச்சு, அவருக்கு மகாபிரபு பார்க்க முடியல. இந்த மந்திரி என்ன பண்றாரு, ஸ்ரீவாஸ்தவரை விலக்கி விடுறாரு. ஸ்ரீவாஸ்தவரை இப்படி நகர்த்தி விடுறாரு, பின்னாடி தள்ளுறாரு. ஆனாலும் இவர் தன்னை மறந்து நடனம் ஆடி யாரோ தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. திரும்பி திரும்பி வந்து ஆடுறாரு, யாரும் பிடிச்சி தள்ளி தள்ளி விடுறாங்க. வந்து திரும்பி பலார்னு ஒரு அறை விட்டாரு மந்திரி. பலார்னு ஒரு அறை. மந்திரி கோவம் வந்துருச்சு. உடனே தன் உடைவாள் எடுக்கிறார். என்ன தைரியம் இருந்தா பின்னாடி ராஜா வந்து நிக்கிறாரு, இவர் வந்து என்ன அடிச்சிருப்பாரு. கோவம் வந்து தன் உடைவாளை உருவாரு. பிரதாபத்தில் அப்படியே கை பிடிச்சிட்டாரு. என்ன காரியம் பண்றீங்க? யார் அவரு? அவர் சைத்தன்யமாவும் பிரியமான பக்தர். அவர் எப்படி பரவச நிலையில் நடனம் ஆடுறாரு. அந்த பக்தருடைய தரிசனம் கிடைக்காத நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க அவர்கிட்ட அடி வாங்கியிருக்கீங்க, ரொம்ப பாக்கியம் பண்ண இருக்கிறார். அந்த அடி என் மேல உங்களுக்கே நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு விழுந்த அடி எனக்கு கிடைக்கலையே, நான் வருத்தப்படுறேன். ஸ்ரீவாஸ்தவரா கையில அடி வாங்குறது எவ்வளவு பெரிய பாக்கியம், உங்களுக்கு கிடைச்சது எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறேன்னு. நம்மளால என்ன பண்ணுவோம், ஒரு கணத்துல இருந்து இன்னொரு கணத்தை காமிச்சிடுவோமா என்ன? அவங்க 2 கண்ணம் வீங்கிரும் இல்லையா? அவங்களோட 2 கண்ணம் வீங்கிரும், அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலி இதுதான் வைஷ்ணவர். வைஷ்ணவர்னா பிரதாபருத்ர ராஜா வந்து பகவானுடைய பக்தர் கையில் அடி வாங்குறது கூட பாக்கியமா நினைக்கிறார். இத்தனைக்கு ஒரு பூரியோட ராஜா அவர். பாருங்க, ஒரு துளி கூட கர்வம் கிடையாது. அவர் பூரியோடைய மன்னரா இருக்காரு. ஒரிசா, நாட் ஒன்லி பூரி, he was the king of entire உட்கல் தேஸ். ஒரிசா முழுதும் மன்னர் அவரு. நம்மளா இருந்தான்னு வச்சுக்க, ஒரு வார்டு கவுன்சிலர் நம்ம ஊர்ல கையில பிடிக்க முடியலைங்க. எங்க ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் இருந்து அவரை பார்க்கறதுக்கே நிறைய நடக்குது. அப்புறம் ஒரு காந்தி தாத்தா காமிச்சாதான் அவர் பார்க்க முடியும். 500 ரூபா நோட்டு காமிச்சா பார்க்கலாம். வார்டு கவுன்சிலர் பார்க்கறதுக்கு அப்படின்னு ஒரிசாவோட ராஜா அவரு வந்து நின்று அப்படி ரொம்ப பணிவோட சொல்றாரு, இந்த பக்தர் கையில் அடிவாங்க நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்ப அவருக்கு துளி கூட கர்வம் இல்லை. நம்ம எந்த நாட்டையும் ஆள உள்ள ஒண்ணும் இல்லை, ஆனா கர்வம் மட்டும் அதிகமா இருக்கு. ஒரு சோப்பு மாதிரி ஒரு வீடு, சோப்பு டாப்ப மாதிரி ஒரு காரு, அதை வச்சு நம்மள கையில பிடிக்க முடியல இல்லையா? தண்ணி குடிக்கிற ஜக்கு மாதிரி ஒரு வீடு இருக்கும், அப்புறம் சோப்பு டாப்பா மாதிரி ஒரு காரு வச்சுட்டு அது என்ன. ஆனா அவர் வந்து பிரதாபருத்ர ராஜா உட்கல் தேச ஒரிசாவுக்கு மன்னர். அவர் ரொம்ப பணிவா இருக்கு. அவர் அழுத எனக்கு மகாபுடைய கருணை கிடைக்கல, நான் ஏன் ராஜ குடும்பத்துல பிறந்தேன், நான் பேசாம ஒரு சாதாரண குடும்பத்துல ஒரு கீழ் குளத்துல பிறந்தனாவது மகாபுருடைய கருணை கொடுத்திருப்பாரு. அவர் பாருங்க, மகாபுருடைய கருணைக்காக ஏங்குற அழற, நான் ஏன் இந்த ராஜ குடும்பத்துல பிறந்தேன், எனக்கு எதுக்கு இந்த வசதி, எல்லாத்தையும் தூக்கி போடுறேன், எதுவும் வேண்டாம் எனக்கு மகாபுருடைய கருணை மட்டும் கிடைச்சா போதும். அப்போ அதோட வேல்யூ அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால பக்தர் கையில திட்டு வாங்குறதுக்கே நம்ம வருத்தப்படுறோம், ஒரு அடி வாங்குறதுக்கே அடி வாங்கலேன்னு வருத்தப்பட்டு இருக்காரு. பக்தர்கள் அடிச்சாலும் அடி வாங்கிக்கணும் சந்தோஷமா, ஏன்னா வைஷ்ணவர் கையில் அடிபட்டிருக்கேன்னு சந்தோஷப்படணும். ரைட்? ஸோ அப்போ ரொம்ப அழகான இது. இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, யாரோட சுதந்திரத்துல அவர் தலையிடுறதே இல்லை. அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொல்லிட்டு அவன் விருப்பம் போல செய்யிட்டார். கிருஷ்ணர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார், அர்ஜுனா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா, இல்ல இன்னொரு தடவை கூட சொல்லணுமா, இல்ல இன்னொரு தடவை கேட்கிறியா நீ, இல்ல உனக்கு புரிஞ்சிச்சாலாம், இனி நீ உன் விருப்பம் போல செய்யிட்ட. இல்ல அர்ஜுனா நான் சொல்லிட்டு நீ கட்டாயமா நீ இது பண்ணலாம், இல்லை உன்னை ஒரு வழி ஆக்கிடும் அப்படிலாம் ஒன்று பேச. கிருஷ்ணர் வந்து யாரோட சுதந்திரத்தையும் தலையிடுறதில்லை. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் நம்ம சுதந்திரத்தையும் தலையிட மாட்டார். நீங்க கோயிலுக்கு வர்றீங்களா வரலாம், சேவை பண்றீங்களா பண்ணலாம், தீட்சை வாங்கிறீங்களா வாங்கிக்கலாம், எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு. அதுக்கப்புறம் அது எப்படி செயல்படணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணாரு, அர்ஜுனன் புத்திசாலி மாணவர். அடுத்த 4 ஸ்லோகம் கழிச்சு அர்ஜுனன் என்ன சொல்றாரு பாருங்க. அர்ஜுனன் நம்மள மாதிரி டிவோட்டி இல்ல, அர்ஜுனா வந்து பியூர் டிவோட்டி. அவர் என்ன சொல்றாரு, அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோகஸ்மிதி லத்வா தத் பிரசாதாம் யாச்சுதா ஸ்திதோஸ்மின் கதஷ்யந்தோ கரிஷ்யே வசனம் தவ. அர்ஜுனன் கூறினார், ஓ என் அன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே,
எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது. தங்களது கருணையால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டு நான் தற்போது உறுதியுடன் உள்ளேன். தங்களது உபதேசங்களின்படி செயல்பட தயாராக இருக்கிறேன். இப்ப அர்ஜுனன் கிருஷ்ணர் எப்படி பேசிட்டு இருக்காங்க? குரு சீடரா பேசுறாங்க. அப்போ ஒரு சீடர் என்ன பண்ணணும்? குரு என்ன சொல்றாரோ அதை சிறமேல் கொண்டு செய்ய தயாராக. ஆனா குரு பர்சனல் இன்ஸ்ட்ரக்ஷன் தரமாட்டார். ஆன்மீக குரு என்ன பண்ண மாட்டாரு? தனி ஒரு சீடரை கூப்பிட்டு இவருக்கு இந்த உபதேசம் தர மாட்டாரு. ஏன் ஆன்மீக குரு தன் சீடரை கூப்பிட்டு நீ இந்த பண்ணுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்ப ஆன்மீக குருக்கு நிறைய சீடர் இருக்காங்க, குருவுக்கு நிறைய சீடர் இருக்காங்க. ஏன் நம்மளை கூப்பிட்டு நீ இதை பண்ணுன்னு சொல்றது இல்ல? சொல்லி செய்யாம போயிட்டா என்ன ஆகும்? ஆன்மீக குரு எனக்கு ஒரு கட்டளை கொடுத்து அதை செயலில என்ன ஆகும்? என் லைஃப் அவ்வளவுதான், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையே போயிடும். அதனால குருவுக்கு தெரியும் ஒரு வேலை செய்யாம போயிடலாம். அதனால என்னைக்குமே குரு என்ன பண்ணுவார்? ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் தருவார். எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரே மாதிரி உபதேசம் தருவார். அது ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். அதிகாலை எழுந்திருக்கணும், மங்களாரத்தி அட்டன் பண்ணணும், குறைஞ்சபட்சம் 16 மாலை ஜபிக்கணும், 4 வித மாதிரி கடைபிடிக்கணும், உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பர் எடுத்துட்டு சேவை பண்ணுங்க. இதுதான் தீட்சை கொடுக்கும்போது குரு கேட்கும். ஆன்மீக குரு என்ன பண்றாரு? தீட்சை கொடுக்கும்போது 4 விஷயம் கேட்பார். நீங்க 16 மாலை எவ்வளவு வருஷமா ஜெபம் பண்றீங்க? தொடர்ந்து 16 மாலை ஜெபம் பண்ணுவீங்களா? 4 விதிமுறையை கடைபிடிப்பீங்களா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரோபார் இயக்கத்தில் நீங்க சேவை பண்ணுவீங்களா? இவ்வளவுதான். அது நம்ம அக்னி சாட்சியா, வைஷ்ணவருக்கு சாட்சியா குரு முன்ன நம்ம வாக்கு கொடுக்குறோம். அப்ப அந்த வாக்க குருமுக பத்மவாக்கிய சித்ததே கொரியாக்கி ஆர்னா கொரிகமான ஆசா. அது என்னுடைய தலையாய கடமையை எடுத்துக்கணும். நம்முடைய முதல் கடமையே, கிருஷ்ண பக்தருடைய முதல் கடமைங்கிறதோட எனது ஆன்மீக வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே என் குருவை திருப்திப்படுத்துறதா இருக்கு. வேற எதுவும் நீங்க வேற என்ன வேணாலும் அடையலாம். மலேசியால ஒரு பெரிய 3 ஸ்டார் பில்டிங் கூட நீங்க வாங்கிடலாம், அது வெற்றி அடைஞ்சது அர்த்தம் இல்லை. 4-5 கார் வாங்கி வீட்டுல நிப்பாட்டலாம், அதுவும் வெற்றி அடைஞ்ச அர்த்தம் இல்லை. தீட்சை வாங்கிடலாம், பிராமண தீட்சை வாங்கிடலாம், அதுவும் வெற்றி அடைஞ்ச அர்த்தம் இல்லை. குரு கொடுத்த வாக்குறுதியை கடைபிடிச்சிட்டு இருக்கேன்னா அது ஒழுங்கா செஞ்சாதான் நான் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறதா அர்த்தம். அங்கதான் இருக்கு சாமி, அங்கதான் இருக்கு. கிருஷ்ண பக்தி எல்லா இதயத்திலும் இருக்கு. சைதன்ய பாபு சொல்லிட்டாரு, நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தபோய் ஸ்ரவணாதி சித்த சித்தக்காரவந்தோய். கிருஷ்ண உணர்வுங்கிறது எல்லா இதயத்திலும் இருக்கு. நாய்க்குட்டி இதயத்திலும் இருக்கு, பூனைக்குட்டி, மனுஷன், எல்லா உயிர்வாளிகள் இதயத்திலும் கிருஷ்ண உணர்வு இருக்கு. ஆனா அது விழிப்படையணும். அது எப்ப வெளிப்படையும்? ஸ்ரவணாதி, பகவானை பற்றி கேட்கும் போது, பக்தர் சங்கத்துல பகவானை பற்றி கேட்கும் போது அந்த கிருஷ்ண உணர்வு விழிப்படையும். அந்த விழிப்படைஞ்சா அந்த கிருஷ்ண உணர்வுல செயலாற்றணும். கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கிறதுனா வெறும் நாலேஜ் மட்டும் இல்ல. நான் பகவத்கீதை படிச்சுட்டேங்க, எனக்கு கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கிட்டேன் இல்ல. இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ், இது படிக்கிறத பிராக்டிக்கல் நாலேஜ் அப்ளிகேஷன் வரும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ரியலைஸ்டு நாலேஜ். ஞான விஞ்ஞான சகிதம். அறிவு மட்டும் போதாது, பகவத்கீதை படிச்சா மட்டும் போதாது, அதன்படி நடக்கணும். அதான் பாகவதம். புஸ்தக பாகவதம் போதாது, பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணுதான் புக்தர் பாகவதம் மாதிரி புரிஞ்சுக்க முடியும். புத்தக பாகவதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணணும். பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணாதான் நாம பாகவதராக முடியும். சும்மா திலக்கு போட்டாச்சு, ரொம்ப வருஷமா இருக்கேன், நான் சீனியர் டிவோட்டில, அதெல்லாம் வேலைக்கே உதவாது, ஒன்னுத்துக்கு உதவாது. நம்ம எவ்வளவு தூரம் சின்சியரா சர்வீஸ் பண்றோம், எவ்வளவு ஹம்பிளா இருக்கும், அதுலதான் இருக்கு. அதனால கிருஷ்ணா நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. நமக்கு முதல்ல அடிக்கடி கிளாஸ்ல சொல்லுவோம், நம்ம முதல்ல சுதந்திரம் கொடுத்ததே கிருஷ்ணர் தான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல, கிருஷ்ணருக்கு உயிர்வாளிகளை படைச்சவனே சுதந்திரம். ஏன்னா ஆத்மாவுக்கு சுதந்திரம் இருக்கு. எப்படி ஆத்மாவுக்கு சுதந்திரம் இருக்கு? ஆத்மாவுக்கு எப்படி சுதந்திரம் இருக்கு? இப்ப நம்மள ஆத்மா தானே, நமக்கு எப்படி சுதந்திரம் இருக்கு? இல்ல, கிருஷ்ணா முழு சுதந்திரமானவர். அவரோட ஒரு சிறிய அம்சம், அதனால எங்கிட்டயும் சுதந்திரம் இருக்கு. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுநாம் யோ விததாதி காமன். கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவர். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவர். கிருஷ்ணா சுதந்திரமானவர், நானும் சுதந்திரமானவர். ஆனா 2 பேருக்குள்ள வித்தியாசம் இருக்கு. அவர் ஒருவர் தான் நம்ம எல்லாரையும் கட்டுப்படுத்துறவரும் பராமரிக்கிறா இருக்காரு. அவர் சுதந்திரம் எல்லையற்றது. என்னுடைய சுதந்திரம் ஒரு சிறு வரம்புக்குட்பட்டது. அந்த சிறு வரம்புக்குட்பட்ட சுதந்திரத்திலும் கிருஷ்ணா தலையிடுறது இல்லை. அப்படி தலையிட்டா சுதந்திரம் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பிரபு இங்க வந்திருக்காரு, நான் சொல்றேன், பிரபு நீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க அதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணீங்கன்னு கேட்டா அது சுதந்திரம் இல்லை. அவர் சுதந்திரத்தை நான் தலையிடுறேன் இல்லையா? அப்ப எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாம்.
சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும். இன்னும் சொல்லிட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்யவே சேவை பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவேன். ஓகே பிரபு, நீங்க அதெல்லாம் பண்ணுங்க, ஏதோ டவுட் இருந்தா என்கிட்ட வந்து கேளு இல்லையா? ஸோ அப்போ கிருஷ்ணரே வந்து யாருடைய சுதந்திரத்தை தலையிடுறது இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம சுதந்திரத்தில் எப்படி ஒரு பக்தர் வந்து தலையிட முடியும்? அதனால பக்தர்கள் வேண்டிக்கதான் முடியும். பக்தர்கள் நம்ம சுதந்திரத்தை தலையிட முடியாது. நம்ம கோயிலுக்கு வரலாம், போன் பண்ணி கேட்கலாம், பிரபு என்னாச்சு, ஏன் நீங்க சண்டே ப்ரோக்ராம் வரல, மாதாஜி ஏன் வரல கேட்கலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம். நீங்க கோயிலுக்கு வரலன்னு வச்சுக்கீங்களேன், அப்புறம் நடக்கிறது வேற, அப்படிலாம் பேச முடியாது இல்லையா? அப்படிலாம் பேச முடியாது. எப்படி பேச முடியும்? இது ஆபீஸா நீ வராத போன்னு சொல்றதுக்கு, இல்ல சேலரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. டிவோஷனல் சர்வீஸ் இஸ் டிவோஷனல் சர்வீஸ். பக்தி தொண்டுன்னா நாம ஆத்மார்த்தமா செய்யறோம். கிருஷ்ணன் மேல அன்பு வெளிப்படுத்துறதுக்காக செய்யறது, கிருஷ்ணன் மேல அன்பு வெளிப்படுத்துறதுக்காக செய்யறது, கிருஷ்ணர்கிட்ட அன்பு வர்றதுக்காக செய்யறது, கிருஷ்ணரிடம் அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக பண்றது. அப்படின்னா இது கட்டளை போட்டெல்லாம் வராது. கட்டளை போட்டெல்லாம் வர வைக்க முடியாது. இல்ல இல்ல அவங்க வரமாட்டாங்க, காரத்துக்கு போய் வீட்டுல போய் தூக்கிட்டு வந்துடலாம் அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா? டெம்பிள்ல வேன் இருக்கு, டெம்பிள் வேன் எடுத்துட்டு போய் ஒரு வீடா நிறுத்தி தூக்கி உள்ள போட்டு வந்துடலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. கிட்னாப் எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அது ஆத்மார்த்தமா நடக்கணும். அப்போ நம்முடைய நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய நிலை என்ன? என்னுடைய நிலை என்னன்னா ஜீவேரே சொருபோய் கிருஷ்ணேரே நித்யதா. இதுதான் என்னுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். என்ன உண்மையான நிலை என்னன்னா கிருஷ்ணனுடைய சேவகன். அப்ப சேவகன் என்ன பண்ணும்? சேவையை கேட்டு பெற வேண்டும். சேவகனை கூப்பிட்டு சொல்லக்கூடாது. வேலைக்காரனை கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. வேலைக்காரன் கூப்பிட்டு இதெல்லாம் பண்ண சொல்லுங்க. சேவகன்னா கூப்பிட்டு சொல்ல போறது இல்லை, அவரா வந்து. அடிமைன்னா என்னது? இந்த மூணு நிலைக்கு வித்தியாசம் இருக்கு. வேலைக்காரன், சேவகன், அடிமை. வேலைக்காரன் பிடிச்சா செய்வான், இல்லாட்டி போயிடுவான். என்ன நீ இந்த வேலையில எனக்கு இன்னொரு வேலை இருக்கு, எனக்கு இந்த கோயில்ல இன்னொரு கோயில் இருக்கு, இது வேலைக்காரன். சேவகன்னா சரி, நான் பகவானுக்கு சேவை பண்ணணும், என்னுடைய கடமை பகவானுக்கு சேவை பண்ண வேண்டியது, நான் செய்யறேன், நான் சேவைக்கு தான் போனேன், அது இது சொல்றாங்க, பேசாம வேற ஏதாவது கோயில போய் சேவை பண்ணிக்கலாம், இது சேவை. அடிமைனா நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நான் வந்து இங்க வந்து ராதா மாதருடைய அடிமை, நான் பிரபுபாவுடைய அடிமை, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆசிஷவா பாதரதா மிதஸ்துமா மதர்சனமா மர்மகரோதுவா யதா ததாவா விகதாது லம்பதோ மத் பிராணநாதஸ்து சயவதா. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. நீங்க ஒழுங்கா சர்வீஸ் பண்ணதுல திட்டிக்கங்க, என்ன அவமானப்படுத்திக்க, என்ன செஞ்சாலும் சரி, ராதா மாதவரும் பிரபுபாதம் தான் எனக்கு எல்லாமே. அதுதான் அடிமை. நான் அவங்க அடிமை, நான் என் குருவுக்கு அடிமை. நான் இங்க சேவை பண்றதே என் குருவை திருப்திப்படுத்துறதுக்காக, பிரபுபாத திருப்திப்படுத்துறதுக்காக. அதுக்காக எப்பேற்பட்ட அவமானத்தையும் நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். இவர் தான் முதல் தரமான சீடர். ஆன்மீக குருக்கு கூட 3 விதமான சீடர் இருக்காங்க. சீடர்களை 3 கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரி வந்து குரு சொன்னதுக்கு அப்புறம் செய்யறது. குரு சொன்னதுக்கு அப்புறம் செய்யறது ஒரு கேட்டகரி. நாமளா ஒரு டிசைட் பண்ணிட்டு குருட்ட போய் சொல்றோம், இது நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். சரி, குரு என்ன பண்ணுவாரு? சரி பண்ணுன்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னா, குருவுடைய மனதை அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய சீடர். இதை செஞ்சா குரு சந்தோஷப்படுவார், நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்து சேவை பண்ணா குரு சந்தோஷப்படுவாரு, அதுக்காக எவ்வளவு அவமானத்தை வேணா எடுத்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டிசைபிள், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைபிள். ஆன்மீக குருவுடைய முதல் தரமான சீடர் யாருன்னா, எனக்கு என்ன அவமானம் நடந்தாலும் பரவாயில்ல, நான் இதை செஞ்சா என் குரு திருப்தி அடைவாரு. அவர் தான் முதல் தரமான சீடர். சொன்னதுக்கு அப்புறம் செய்யறவர்கள் 2ஆம் தரம் 3ஆம் தரம் தான். சில சீடர்ல இந்த லிஸ்ட்லயே கிடையாது. தீட்சை வாங்கிட்டு ஆலய காணும், எந்த லிஸ்ட்ல எடுத்துக்கிறது? அதனால நம்ம ஆக்சுவலி என்னன்னா, நம்ம வந்து முதல் குருவுடைய பொசிஷன் தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக குருவுடைய நிலை அறிந்து கொண்டு தீட்சை எடுத்துக்கணும். என் குரு மகாராஜ் வந்து இப்பேற்பட்டவர். எப்பேற்பட்டவர்? ஒரு தூய பக்தர், பிரபுபாவுடைய நேரடி சீடர். இந்த மாதிரி ஒரு தூய்மையான பக்தரை பார்க்கறதே பாக்கியம் அப்படின்னு சொன்னா, அவரே எனக்கு குருவா வந்திருக்காருன்னா நான் எவ்வளவு பாக்கியம், நான் பிறவியோடைய பிறந்த பயனே அடிச்சிட்டேன்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு பெருமிதம் கொள்ளணும். தீட்சை தான் துவக்கம், தீட்சை முடிவு இல்லை. இனிஷியேஷன் பிகினிங். அப்பதான் பக்தி தொண்டு தொடங்குது. பக்தி தொண்டு முடியல தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம். பிராமண தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அவர் வந்து பிரம்மத்தை உணர்ந்தவர் ஆயிடுறாரு. அப்படிலாம் இல்லை, சேவை அதிகரிக்கும். தீட்சை வாங்கினோடனே நான் வந்து குருவுக்கு நான் நிறைய பொறுப்பான சேவை பண்ணணும். பிராமண தீட்சை வாங்கிட்டா இன்னும் பொறுப்பான சேவைகள், ரொம்ப பொறுப்பான சேவை. கோயில்ல வந்து ஆர்த்தியில கலந்துக்கிறது, இல்லை ஆர்த்தி பண்றது, என்னென்ன என்னால சேவை முடியுமோ
தமிழ்ல சொல்லுவாங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதே. இந்த உடம்பு ஆத்மாலாம் கிருஷ்ணனுடைய சேவைக்கு தான். என்னை எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கீங்க. அதுதான் சரணாகதி. அர்ஜுனன் பார்த்த நிலைமைக்கு தான் வந்தாரு. அர்ஜுனன் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா நீங்க என்ன சொல்ல நான் செய்யறேன். கரிச்சியே வசனம் தவிர நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, எதா இச்சசி ததா குரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, உன் விருப்பம் என்னவோ நீ பண்ணிட்டாரு. அர்ஜுனன் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறீங்க. இதுதான் சரியான குரு, சரியான சீடர். குரு கட்டாயப்படுத்த மாட்டாரு, சீடர் குருவோடைய மனசை அறிஞ்சுக்கிட்டு ஓகே கிருஷ்ணர் இது விரும்புறாரு, ஓகே கிருஷ்ணா நீங்க என்ன சொல்ல நான் பண்றேன். யுத்தம் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்களா நீ விட்டுறேன், பண்ண சொன்னீங்களா பண்றேன், கிணத்துல குதிக்கிறீங்களா குதிக்கிறேன், அவ்வளவுதான். எதுக்கும் ரெடியா இருக்குது, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கு. அப்ப இந்த மாதிரி இந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். குரு நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது, பிரபுபாதரும் நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது, கிருஷ்ணரும் நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது, கூட இருக்கிற இவங்களே கட்டாயப்படுத்த முடியாது, கூட இருக்கிற சக பக்தர் எப்படி நம்மளை கட்டாயப்படுத்த முடியும். இவங்க சொல்லி நம்ம கேட்காதப்போ அவங்க சொல்லி நான் கேட்டு வரும். அதனால யூ ஹாவ் டு பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அவர் பொசிஷன். நம்ம நிலைமை என்ன, நம்ம எந்த இடத்துல ப்ரோப்பா நம்மளுக்கு கொண்டு உட்கார வச்சிருக்காரு, எங்க இருந்து நம்மளை எங்க கொண்டு ப்ரோப்பா உட்கார வச்சிருக்காருன்னா பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் யோகிகள் ஞானிகள் கூட கிடைக்காது. யோகிகள் ஞானிகளுக்கே கிடைக்காத பாக்கியம் அது. பகவானுடைய பிரசாதம் தேவர்களுக்கே கிடைக்காதுன்னு படிக்கிறோம். நமக்கு எல்லாம் நாலேஜ் இருக்கு, பிரச்சனை என்னன்னா நடைமுறையில பண்றது இல்லதான். நமக்கு எல்லா நாலேஜ் இருக்கு, கிளாஸ்க்கு வருவோம், ப்ரோபாதுக்கு படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். பட் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல ஃபெயிலியர், நடைமுறையில தோத்து போயிடும். அங்கதான் அதுதான் மெயின் எக்ஸாமே. பரீட்சை நம்ம படிச்சதெல்லாம் நடைமுறையில் அப்ளை பண்ணணும். அப்ப எவ்வளவு தூரம் நம்ம நடைமுறை அப்ளை பண்றோமோ அது வச்சுதான் இருக்கு. நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப பணிவா இருப்பாங்க. ரூப கோஸ்வாமி, சனாதன் கோஸ்வாமி, இவங்க பெரும் பண்டிதர்கள், பல மொழி தெரியவங்களுக்கு, பன்மொழி திறன் படிச்சவங்க, பெரிய பண்டிதர்கள், சாஸ்திரம் அனைத்தும் அறிஞ்சவங்க, மகாபுருடைய நேரடி சீடர்கள். ஆனா பிருந்தாவனத்துல ஒரு நாளும் வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். எந்த வைஷ்ணவரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்றாங்க. சனாதன் கோஸ்வாமி அவர் உடலை ஓடுற வரை கோவர்த்தன மலையை சுற்றி பரிக்கிரமா வரதா வைராக்கியம் எடுத்துட்டு உறுதி எடுத்துட்டு இருக்காரு, ஒரு நாளும் நிறுத்தினதில்லை. கிருஷ்ணரே சொல்றாரு, சனாதனா உனக்கு வயசாயிடுச்சு விட்டுருப்பா வேண்டாம் அப்படிங்கிறாரு. சனாதன் சொல்றாரு, இல்ல கிருஷ்ணா நான் இங்க பிருந்தாவனம் வந்ததுல இருந்து இந்த இது ஒரு தபஸ்யா, ஒரு தபம். தபங்கிறதோட ஒரு பக்தி சேவை. கோவர்த்தன மலையை சுற்றி வலம் வர்றதுங்கிறது ஒரு பக்தி சேவை. அது கோவர்த்தனும் கிருஷ்ணரும் வேற வேற இல்ல. கோவர்த்தனை சுற்றி வலம் வந்தா பகவானை சுற்றி வலம் வர மாதிரி, கோவர்த்தனை வழிபட்டா பகவானை வழிபட்ட மாதிரி. அதனாலதான் கோவர்த்தனம். கோவர்த்தனம் யாரு? கிருஷ்ணா. இன்னொரு விதத்துல கிருஷ்ணருடைய தூய பக்தர். கிருஷ்ணா கிருஷ்ணருடைய தூய பக்தர் கோவர்த்தனம். கோவர்த்தனம் என்ன பண்றாரு? கோவர்த்தனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னது? கோவர்த்தன் என்ன பண்றாரு? கோவர்த்தனம் என்னது? நம்மளும் வருஷம் வருஷம் கோவர்த்தன பண்டிகை கொண்டாடுறோம். ஆனா கோவர்த்தனம் என்னன்னு தெரியாம கொண்டாடிட்டு இருக்கோம். கோவர்த்தனாங்கிற வார்த்தை நீங்க ரெண்டா பிரிக்கணும். கோவர்த்தனா, கோனா புலன்கள், கோனா பசு. பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் தருபவர். கோவர்த்தனம்னா பசுக்களுக்கும் புலன்களுக்கும் உற்சாகம் தருவார். கோவர்த்தனம் எப்படி? கோவர்த்தனம்ங்கிற பக்தர் பர்வதம் ரூபத்தில் இருந்துட்டு கிருஷ்ணருடைய பசுக்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்சாகம் தர்றாரு. அவர் பக்தர் ஒரு மலை ரூபத்தில் இருக்காரு. அவர் மலை ரூபத்தில் இருந்துட்டு இந்த இடத்துல கிருஷ்ணர் வருவாரு, பலராமர் வருவாரு, ஒரு நண்பர்கள்லாம் வருவாங்க, நிறைய பழங்கள்லாம் சாப்பிட்டு அவர் என்ஜாய் பண்ணட்டும், அப்புறம் இங்க பசுக்கள்லாம் வரும், நல்ல ஃப்ரெஷ்ஷான கிராஸ் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு கோவர்த்தனம் எப்படி பகவானை திருப்திப்படுத்துறாரு? பக்தருக்கு சேவை பண்றாரு. அதனால கோவர்த்தன கிருஷ்ணர் கொடையா பிடிச்சிட்டாரு, கோவர்த்தனை தூக்கி பிடிச்சிட்டாரு. ஏன் தூக்கி பிடிச்சாரு? இவர் என் பக்தனுக்கு சேவை பண்றாரு. இவரு கோவர்த்தனத்தை தூக்கி பிடிச்சிட்டாரு கிருஷ்ணா. சும்மாலாம் எந்திரனுக்காக தூக்கி பிடிக்கல. ஏன் கிருஷ்ணர் கோவர்த்தனை தூக்கி பிடிச்சாரு? இந்த பக்தனை நான் திற மேற்கொண்டு போட்டுருவேன். அவரே வழிபடுறாரு. கோவர்த்தனத்தை எப்படி வழிபடணும்னு சொல்லி கொடுக்குறாரு. கிருஷ்ணர் தான் முதல்ல கிரிவலமே ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் தான் திருவண்ணாமலை, திருப்பதியில கிரிவலம் ஃபர்ஸ்ட் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணது கிருஷ்ணர் தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கோவர்த்தன மலையை சுற்றி பரிக்கிரம் பண்ண வச்சாரு. கோவர்த்தனத்தை வழிபடுறாரு, புகழ்ந்து பாடுறாரு. எனக்கும் கோவர்த்தனுக்கு வித்தியாசமே இல்லைன்னு சொல்றாரு. ஏன்? ஏன்னா கோவர்த்தனம் கிருஷ்ணருடைய பக்தனை திருப்திப்படுத்துறாரு, கிருஷ்ணருடைய பக்தருக்கு சேவை பண்றாரு. அப்போ கிருஷ்ணாவுடைய மனோநிலை என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணா தன்னை வழிபடுறத விட தன் பக்தனை வழிபடுறவங்க, தன் பக்தனுக்கு சேவை பண்றவங்க பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க.
அன்னைக்கு கூட நாங்க ருத்ரகீதை படிச்சுட்டு இருந்தோம். சிவபெருமான் என்ன சொல்றாரு, என்னுடைய பக்தரை விட பகவானின் பக்தர் எனக்கு பிரியமானவங்க, அவங்க நேர்ல போய் நான் ஆசீர்வாதம் பண்ணுவேங்கிறேன். அவங்க பகவான் எனக்கு எப்படியோ அதே மாதிரி அவங்களும், பகவானை எப்படி நான் வழிபடணும் அதே மாதிரி பகவானை பக்தனையும் வழிபடுவேன், அவங்களும் என்ன அப்படிதான் பார்ப்பாங்க. 2 பேருக்கு அவ்வளவு அன்பு பரிமாற்றம் பகவானுக்கு ஒரு பக்தருக்கு அடியில. நமக்கு எல்லாமே வேல்யூ தெரியல. டிவோர்ஸ் சர்வீஸ்ல தீட்சையோட வேல்யூ என்ன, சாண்டிங்கோட வேல்யூ என்ன, அசோசியேஷனோட வேல்யூ என்ன, பாகவதம் சர்வீஸ் எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மதிப்பு மட்டும் நம்ம உணர்ந்தோம்னா நம்ம தலைகள் இருந்து சேவை பண்ணுவோம், உயிரை கொடுத்து பண்ணுவோம். அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கணும். நாமத்துடைய மதிப்பு என்ன, வைஷ்ணவ சேவையுடைய மதிப்பு என்ன, வைஷ்ணவுடைய மதிப்பு என்ன, பக்தி தொண்டுடைய மதிப்பு என்ன. சாதாரணமான விஷயத்தை பிரபுபாதர் கையில கொடுத்துட்டு போல. பிரபுபாதர் கிடைத்தற்கு அரிதான ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி பல ஜென்மங்களா நம்ம தவம் செஞ்சு யாகம் செஞ்சு பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாதான், இதுக்கு முன்னாடி நம்ம பல ஜென்மங்களா பல பிரிவுகளா யாகம் செஞ்சிருக்கணும், தவம் செஞ்சிருக்கணும், விரதம் இருந்திருக்கணும், பூஜைகள் பண்ணிருக்கணும், புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை இதெல்லாம் பண்ணியிருந்தாதான் கலியுகத்தில் நம்ம ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ண முடியும். பாவத்தில் இருக்கு தேட்காண்டோல தேவபூதி மாதா கபிலவாசுதேவர் பகவான்கிட்ட சொல்றாங்க, இதுக்கு முன்னே பிறவிலே இதெல்லாம் பண்ணிருக்கணும், அப்பதான் ஒருத்த நாள் நம்ம நாமத்தை உச்சரிக்க முடியுங்கிறது. அது பிரபுபாவுடைய கருணையால நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப கிடைத்தற்கு அரிதான பொக்கிஷம். சனாதன் கோசாமி, ரூப கோசாமி, ரகுநாதாஸ் கோசாமி, இந்த கோசாமிகள்லாம் பெரிய பண்டிதர்கள், பெரிய செல்வந்தர் குடும்பத்துல வந்தவங்க, பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் அவங்க கிட்ட கைகட்டி நிற்பாங்க வரிப்பணம் கட்டுறதுக்கு. அந்த பதவியெல்லாம் தூக்கி போட்டாங்க. மகாபுருடைய சேவை வேணும்னு, மகாபுருடைய சேவை தான் முக்கியம்னு அந்த பெரிய பதவியெல்லாம் தூக்கி வீசிட்டு துச்சமா ஒரு உள்ளாடை மட்டும் போட்டு விருந்தாவனம் உட்கார்ந்துருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? மகாபிரபு கேட்பாராம், பக்தர் பிருந்தாவனத்துக்கு வர பக்தர்கிட்ட கேட்பாராம் சைத்தன்ய மகாபிரபு, பிருந்தாவனத்தில் ரூபசனாதன எப்படி இருக்காங்க? அவங்க சொல்லுவாங்க, பிரபு அவங்கள மாதிரி யாரும் பணிவா இருக்க முடியாது மகாபிரபு, அவங்க அப்படி சேவை பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் மணி சுற்றி வளம் நமஸ்காரம் பண்றாங்க, வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் பண்றாங்க, ரொம்ப பணிவா இருக்கிறாங்க. பணிவுக்கான அடையாளம் ரூபசனாதன். அதான் அவங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம எப்படி நமக்கு பணிவு வரும்னா, பணிவான பக்தர்களிடம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது பணிவான பக்தர்களை பத்தி கேட்கணும், பணிவான பக்தர்களை பத்தி படிக்கணும், அப்புறம் இதை பத்தி நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டே இருக்கணும். கிருஷ்ணரே சொல்றாரு பகவத்கீதையில, சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, பணிவான பக்தர் தான் எனக்கு பிடிக்கணும், அப்போ நானும் பணிவாகும். பணிவு இருந்தாதான் தொடர்ந்தே ஜபிக்க முடியும்னு சொல்லிட்டாரு சைத்தன்ய மகாபிரபு. அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாகரி. எப்போ ஒருத்தரால் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல முடியும்? திருநாதனி சுரீச்சேன தரோரி வசேஷம். மரத்தை விட பொறுமை, புல்லை விட பணிவு, இந்த ரெண்டும் பண்ணி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். நான் எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அந்த மனோநிலை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தரால் தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிக்க முடியும். நாமத்துல ருச்சி அங்கதான் இருக்கு. கிருஷ்ணர் அங்க லாக் பண்ணி சாதி வச்சிருக்கிறாரு. நாமத்திலேயே நானும் பல வருஷமா ஜபிக்கிறேன், எனக்கு நாமத்துல ருச்சி வரல, நாமத்துல டேஸ்ட் வரல. ஏன் வரல? பணிவு வரல. பொய் கருவம் தான் அதிகமா இருக்கு. பொய் கருவம், பொய் அகங்காரம், இதோடு கொண்டு நம்ம ஜபம் பண்ணிட்டு இருந்தா எப்போ தூய்மை அடைகிறது? தூய்மை அடைகிறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம்? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் நம்மளை தூய்மைப்படுத்தும். ஆனா அதை சொல்றதுக்கு நான் பணிவா ஏத்துக்கிறேனா, பணிவா செய்யறேனா? இந்த கேள்வி நம்ம எல்லாருமே கேட்டுக்கணும், நமக்குள்ளே கேட்டுக்கணும். பக்தி பரேஷானுபாவ பிரக்தி அந்நியத்திரச்ச. பக்தியை நம்ம பக்தியை நாமளே பரிசை பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு நாம பணிவா நடந்துக்கிறேன் பக்தர்கிட்ட. யாரும் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். அஜிஜியோ பிரபு உங்களை மாதிரி பணிவான பக்தரை பார்க்க யாரும் அப்படிலாம் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்க வேண்டாம். நமக்கு நாமளே பரிச்சை பண்ணலாம். நான் எவ்வளவு பணிவா இருக்கேன், எவ்வளவு எளிமையா இருக்கேன், நான் எப்படி சேவை மனப்பாடம் பண்றேன், நான் பக்தர்கள் எப்படி டீல் பண்றேன். பிரகலாதர் சிறந்த உதாரணம், பக்தர்கள் எப்படி டீல் பண்ணணும்னு. பிரகலாத் மகாராஜ் என்ன பண்ணுவாரா, பாகவத்தில் இருக்க 7th cantoல அவர் பிரகலாத் மகாராஜா புதுசா அவருடைய ஸ்கூல் நண்பர்களா இருந்தாங்க இல்லையா, அதுல புதுசா வரக்கூடிய நண்பர்களுக்கு ரொம்ப அன்பா சொல்லி தருவாராம். இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, ரொம்ப அன்பா கேர் பண்ணிக்குவார். நான் சீனியரிட்டி ஓட்டி நான் சொல்றது நீ முதல்ல செய்ய அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவர் ரொம்ப அன்பா சொல்லி தருவார். பிரபுபாதர் எப்படி சொல்லி கொடுத்தாரு? மேற்கத்திய நாட்டுக்காரங்களுக்கு போய் ஒண்ணு சைத்தன்ய சரித்திர கிளாஸ்ல எடுக்கல. பிரபுபாதர் முதல்ல கீர்த்தன் பாடினாரு, பிரசாதம் கொடுத்தாரு. முதல்ல பிரபுபாதன் அன்பை வெளிப்படுத்தினார். பிரபுபாதருடைய அன்புக்கு அவங்க அடிமையானாங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சு பகவத்கீதா பாகவதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு.
எடுத்தோடனே போய் டான்சிங் ஸ்கொயர் பார்க்கல புக்கை ஓபன் பண்ணி தர்மக்ஷேத்திரி குருக்ஷேத்திரி சொன்னாரு இல்ல. டான்சிங் ஸ்கொயர் பார்க்கல கர்த்தால் வச்சு முதல்ல கீர்த்தனை பாடினாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. அந்த கீர்த்தன், அந்த பிரபுபாவுடைய டோன்ல இருக்கிற கீர்த்தன் வந்து வேற எந்த கீர்த்தனையும் நீங்க கேட்க முடியாது. அவ்வளவு ஒரு பியூரிட்டி இருக்கும் அதுல. அது நாய்க்குட்டி கூட்டிட்டு வந்தாங்க, கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தாங்க. பிரபுபா எல்லாம் தகுதி இல்லாத போன்னு சொன்னாரா, அவனுக்கு கீர்த்தன் பாட விட்டேன். பாட விட்டு அன்பா சொல்லி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ட்ரெயின் பண்ணாரு. அப்புறம் தீட்சை அவரை கொண்டு வந்தாரு. தீட்சை கொடுத்து கூட பிரபுபா அதை செய்ய இது செய்யன்னு சொல்லல. பிரபுபாதரே கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு, பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப டிசேபிள் வந்து கேட்பாங்க, பிரபுபா நாங்க பண்ணட்டுமா? பண்ணுங்க. நீ டிசேபிள் இதை பண்ணு அப்படின்னு சொல்லல. பிரபுபா அன்பா சொல்லி கொடுத்தாரு. அப்ப நம்ம எப்படி டீல் பண்றோம்னு இருக்கு. நமக்கு வந்து பக்தியில நம்ம பக்குவம் ஆயிட்டோமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எப்படி பக்தர்கிட்ட நடந்துக்கிறோம் விதத்துலதான் இருக்கு. நான் பக்குவமான பக்தரா இல்லையான்னு 2 விஷயத்துல கண்டுபிடிச்சிடலாம். நம்மளை நாமளே கண்டுபிடிச்சிக்கலாம், வேற யாரும் கண்டுபிடிக்க வேண்டாம், நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து பக்தியில பக்குவமாயிட்டேனா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் எவ்வளவு அன்பா நடந்துக்கிறேன் பக்தர்கிட்ட, மற்றவங்க எப்படி பணிவா நடந்துக்கிறேன். இன்னொன்னு, ரொம்ப கிளர்ச்சி அடையக்கூடிய மாதிரி ஒரு ப்ரொவைக்கனிங் சிச்சுவேஷன் ஒன்று வரும். அப்படியே பேசாம விட்டுட்டு போயிடலாமான்னு தோணும். அதை பிடிச்சு நின்று செய்யறனா அப்ப பக்குவமாயிட்டேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், ஏதோ ஒரு சூழ்நிலை பேசாம சேவையை விட்டுட்டே போயிடலாமாங்கிற சூழ்நிலை வரும். ஆனாலும் என் குருவுக்காக பிரபுபாருக்காக நான் அதை செய்வேன்னு நின்னா நான் பக்குவமாயிட்டேன்னு அர்த்தம். விட்டுட்டு போயிட்டா போயிடுச்சுன்னு அர்த்தம், பக்குவமாகல. அதே மாதிரி புதுசா வர்ற பக்தர்கள்ட்ட ரொம்ப அன்பா பணிவா சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுங்க, ரொம்ப நல்லது. நான் கூட புதுசா வந்து தப்பெல்லாம் பண்ணேன், எனக்கு சீனியர் டியூட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, நான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் இப்படி செய்யுங்க, பிரபுபா இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி சொல்றேன். இது புதுசா வரும். கூட இருக்கிற சக பக்தர்கள்ட்ட வந்து ரொம்ப அன்பா நடக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்பா ரொம்ப யதார்த்தமா பழகிறது, அன்பா சொல்றது, அன்பா கேட்டுக்கிறது. அன்பு பரிமாற்றம் தான் முக்கியம். சீனியர் டியூட்டிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டா மரியாதையா பணிவா நடக்கும். ரொம்ப ஓகே பிரபு செய்யறோம், தப்பே பண்ணியிருந்தாலும் சரிங்க பிரபு, அவ்வளவு. நான் ஏன் நியாயப்படுத்தி பேசணும்? நான் தப்பு பண்ணலைங்கிறது கிருஷ்ணாவுக்கு தெரியும், பிரபுபாதுக்கு தெரியும், குருவுக்கு தெரியும். சரி, ஒரு பக்தர் திட்டாரு, தப்பே பண்ணாம நம்ம திட்டாரு, நான் ஏன் அதை நியாயப்படுத்துறேன்னு அவசியம் இருக்கு. ஓகே பரவாயில்ல, என்ன அவர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு, ஒரு நாள் சரியா புரிஞ்சுக்குவாரு, ஓகே அது கிருஷ்ணர் பாத்துக்காரு, அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்புறம் அந்த பக்தர் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவார், அடடா இவர் தப்பு செய்யாம நம்ம சொல்லிட்டோமே, அப்ப அவர் ஃபீல் பண்ணுவார். ரைட்டா? சோ அதனால என்னைக்குமே வந்து நாம நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணுமே தவிர நம்ம இன்னொருத்தரை கரெக்ட் பண்ண நினைக்கலாம். ஏன்னா நம்மளை கரெக்ட் பண்றதுக்கே நிறைய வேலை இருக்கு, அதுக்கு 24 பேர் பத்தாது. நம்மள சரி பண்றதுக்கே 24 பேர் பத்தாது. இதுல இன்னொரு டிவோட்டி போய் சரி பண்ற வேலையில வேண்டாம், அதுக்கு குரு பாத்துக்குவாரு, அதுக்கு சீனியர் டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னொரு டிவோட்டிங் எக்ஸாம்பிளரியா இருக்கணும். என்னுடைய சுதந்திரத்தை நான் சரியா பயன்படுத்திக்கணும். புதுசா உள்ள நியூ கமர்ட்ட வந்து ரொம்ப அன்பா சொல்லி கொடுக்கணும். ரொம்ப பிலாசபிலாம் இல்லாம ரொம்ப அன்பா கேர் பண்ணிக்கணும். சேட் பண்ணுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் பகவான் நல்லபடியா செய்வாரு. புதுசா அவளுக்கு என்கரேஜ் பண்ணணும். அது கூட இருக்கிற பக்தர்கிட்ட பிரபு நானும் வந்து செய்யறேன், 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், அவர் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பண்ணட்டும், நேற்று நான் பண்ண நீங்க அவர் பண்ணட்டும், அப்படி இல்லை பிரபு 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். அப்புறம் சீனியரிட்டி ஒட்டி ரொம்ப ரெஸ்பெக்டா கேட்டுக்கணும். அப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளை செதுக்கணும். நம்ம பக்தியில முன்னேற்றம் நம்ம செதுக்கிக்கிட்டே இருக்கணும். வைரத்தை தீட்ட தான் அது ஜொலிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? வைரம் வந்து அப்படியே தீட்ட அது ஜொலிக்குமா, அப்படி பிரகாசிக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து நம்மளை பக்குவப்படுத்திட்டே வருவார். இதையெல்லாம் நம்ம டாலரேட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா கிருஷ்ணாவோட உலகம் நமக்கு கதவு திறந்துருக்கு. கிருஷ்ணாவோட உலகத்துல போறதுக்கு கதவு ரெடியா திறந்து கிருஷ்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தத்தேது கம்ப சுசமீட்சமானோ குஞ்சான ஏவாத்ம கிருதம் விபாகம். பகவான் என்ன சொல்றாரு பாகவதத்துல, ஒரு பக்தனுக்கு நிறைய கஷ்டம் வந்தது. நம்ம எல்லாரும் கூட லைஃப்ல வரும், உடலால வரலாம், உடல்ல சில உபாதைகள் வரலாம், சேவை பண்ண முடியாம போகலாம், அப்புறம் இயற்கையினால வரலாம், மற்ற ஜீவராசிகளால மற்ற டிவோட்டினால கூட வரலாம். என்ன வந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு பழிய தம்பையில போட்டு, பழிய வந்து எல்லாம் என்னாலதான் நடந்தது, அவங்களாம் காரணம் இல்லை, நான் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், நான் தான் ஏதோ என் முன்ஜன்ம கர்மாவோட கூட இருக்கலாம். யுதிஷ்டிர மகாராஜ் அப்படிதான் நினைச்சாரு. யுதிஷ்டிர மகாராஜ் என்ன நினைச்சாரு, அவர் வந்து அவங்க பெரியப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு. நீங்க பாகவதம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க. விதுரர் வந்த உடனே திருதராஷ்டிரர், காந்தாரி, விதுரர் 3 பேர் யார்ட்டையும் சொல்லாம வீட்டை விட்டு போயிடுவாங்க. காலையில் எந்திரிச்சு யுதிஷ்டிர மகாராஜ் தேடுறாரு,
யாரை தேடுறாரு? திருதராசு தேடுறாரு. இந்த திருதராசு தான் காரணமே அவங்க கஷ்டத்துக்கு. ஆனா அவரு என்னத்த சொல்லாம போயிட்டாரே, அவர் எங்களுடைய பாதுகாப்புல தான் இருந்தாரு, அப்ப நான் தான் காரணம், அவங்களை சரியா கவனிச்சுக்கல, அவங்க குழந்தைகள்லாம் நான் தான் கொண்டுட்டேன், அதனால இவங்க மனசு உடஞ்சி போய் ஏதோ கங்கையில குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்களோன்னு எல்லாம் அவர் நினைச்சுக்கிறாரு. அவர் பாருங்க பழிய தமையில போட்டுக்கிறாரு. ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் மேல எந்த தப்பும் இல்ல. விதுரர் வந்து ப்ரீச் பண்ணி அவர் கூட்டு போயிட்டாரு. ஏற்கனவே விதுரர் சொல்லி கேட்டிருந்தா மகாபாரதமே நடந்திருக்காரு. விதுரர் சொல்லி கேட்காதனாலதான் மகாபாரதமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் மகாபாரத இதெல்லாம் முடிஞ்சு 100 பசங்க இறந்து போய் அப்ப கூடி திருதராஷ்டிரனுக்கு அனுபவிக்கணும்னு ஆசை. நான் அந்த அஸ்தினாபுரத்துல உட்காந்துட்டு ராஜபோக வாழ்க்கை அனுபவிக்கணும், அரண்மனை வாழ்க்கை அனுபவிக்கணும். அப்பதான் விதுரர் வந்து சொன்னார், நீ என்ன இப்படி இருக்க, நீ எந்த பாண்டவர்களை கொல்லணும்னு நினைச்சியோ, எந்த பீமனை கொல்லணும்னு நினைச்சோ, அவன் சாப்பிட்ட எச்சலை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க, அவனுக்கு வெக்கமா இல்லையான்னு. அப்பதான் திருதராஷ்டிரன் உரைக்குது. அப்ப சரின்னு விதுரர் கூடயே போயிட்டாரு. இதுல யுதிஷ்டிர மகாராஜ் மேல ஏதாவது தப்பு இருக்கா? ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு, நான் தான் காரணம், பழிய தம் மேல போட்டுக்கிறாரு. இதுதான் ஒரு வைஷ்ணவருக்கான அடையாளம். ஒரு வைஷ்ணவர் வந்து எந்த நடந்தாலும் பழிய தம் மேல போட்டு, நான் தான் காரணம், என்னாலதான் நடந்திருக்கும், நான் தான் அப்படின்னு தனக்கு கஷ்டம் வரும்போது, தனக்கு கஷ்டமும் துன்பம் வரும்போது பழிய தம் மேல போட்டுன்றவங்க. சந்தோஷம் வந்துச்சா என்ன பண்ணணும்? அது எல்லாம் குருவோடைய கருணை, எல்லாம் என் குருவோடைய கருணை, கிருஷ்ணருடைய கருணை, எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவருக்கு தான். நான் ஒண்ணுமே நான் வெறும் கருவி மட்டும்தாங்க, நான் வெறும் கருவி தான். எல்லாம் என் குரு மகாராஜ் ஆசீர்வாதம். அவர் தான் எனக்கு தீட்சை கொடுத்தாரு, அவர் தான் என்ன ஆசீர்வாதம் பண்றாரு, பிரபுபாதர் எனக்கு அறிவு கொடுத்திருக்கிறாரு, பிரபுபாதர் தான் சேவை பண்ண வைக்கிறாரு, எல்லாம் கிருஷ்ணர் தான் பண்றாருங்க, நான் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த மாதிரி புகழ் வரும்போது அவங்களுக்கு, கஷ்டம் வரும்போது பழி நம்ம மேல, நம்ம அப்படியே தலைகீழ பண்ணிடுவோம். கஷ்டம் வரும்போது கிருஷ்ணர் தான் காரணம், புகழ் வந்தா நான் தான் பண்ணேன், அப்படி தலைகீழ மாத்திட்டோம். நம்ம எவ்வளவு புத்திசாலி பாருங்க, பகவத்கீதை படிச்சு அப்படியே மாத்திட்டோம். இது மாறும். என்ன பண்ணணும் நம்ம? ஓகே, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை வந்து கஷ்டம் வருதா, சரி ஏதோ ஒரு காரணம், பகவான் எதுக்கோ பண்றாரு, அவருக்கு தெரியாம நடக்காது. 3 விஷயம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கணும். எந்த விஷயமே பகவானுக்கு தெரியாம நடக்காது. கரெக்டா? பகவானுடைய அனுமதி இல்லாம நடக்காது, பகவான் விருப்பப்படாம நடக்காது. அவ்வளவுதான். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பகவான் அனுமதிக்காம நடக்காது, அவருக்கு தெரியாம நடக்காது, அவர் விருப்பம் இல்லாம நடக்காது. அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்கு பகவான் செய்யறாரு. அது என்னவா இருக்கும்? என்னை வந்து பக்குவப்படுத்தி இந்த பிரிவிலே கூட்டிட்டு போறதுக்கு பிளான் போட்டார். கிருஷ்ணா வந்து என்ன பண்ணிட்டாரு? என்னை பக்குவப்படுத்தி இந்த பிரிவிலே உன்னை கூட்டிட்டு போனா கொஞ்சம் கஷ்டம் படட்டும், அது மூலமா ஒரு ரியலைசேஷன் கிடைக்கும். அப்பதான் நம்ம கையை தூக்குவோம், கிருஷ்ணா எனக்கு உன்னை விட்டா வேற வழி இல்ல, இந்த ஜட உலகமே எனக்கு வேண்டாம், இங்க எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு இந்த ஜட உலகத்து மேல விரக்தி அடைவது. ஜட உலகத்து மேல விரக்தி அடையாம எப்படி கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட் வரும் நமக்கு? நம்ம இப்ப 2 பக்கம் கால் வச்சிருக்கோம், ஜட உலகம் வேணும், கிருஷ்ணர் வேணும். அது நடக்காது. ஒண்ணு கிருஷ்ணா இல்ல ஜட உலகம், இதை முடிவு பண்ணியாகும். அப்ப நம்ம முடிவு பண்ண லேட் பண்ணிட்டே இருந்தோம்னா கிருஷ்ணர் முடிவெடுக்க வைப்பார். கொஞ்சம் கொஞ்சமா ஜட உலகத்துல இருந்து நமக்கு விரக்தி ஏற்படுத்திடுவார். இந்த ஜட உலக வாழ்க்கையை வேண்டாங்கன்னு நிறைவு கொண்டு வந்துருவார். அப்ப அந்த கிருஷ்ணரை தவிர வேற கதியில நாக்கிடுவார். அது எதுக்காக? நம்ம மேல உள்ள கருணை. இந்த ஜீவாத்மா நாம என்னமோ ஒரு 10 மாலை 16 மாலை அரைகுறையா சொல்லி கிருஷ்ணருக்கு சேவை பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு? நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த பக்தரை நாமத்தை சொல்றாருன்னு அவர் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்? கிருஷ்ணரோட நம்ம கண்டுக்கல நினைச்சு. கிருஷ்ணா நம்மளை கண்டுக்காம இல்ல, நம்ம ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா கிருஷ்ணர் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரா? இந்த பக்தர் சீக்கிரமா என்கிட்ட வரணும். நம்ம கிருஷ்ணாட்ட போற போலயே 1008 பிளான் வச்சிருக்கிறோம். 1008 பிளான் வச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கலாம் எல்லாம். அது ஆன்மீகத்திலையும் சரி, பௌதிகத்திலையும் சரி. ஆன்மீகத்துல கூட நான் வந்து டெம்பிள ரூல் பண்ணணும், அது பதவி எல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படலாம். ஆனா கிருஷ்ணனுடைய விருப்பம் என்னன்னா, இவனுக்கு தூய பக்தி தொண்டு கொடுக்கணும். தூய பக்தி தொண்டு கொடுத்து இவரை கிட்ட கூப்பிட்டு கொடுக்கறது கிருஷ்ணனுடைய அல்டிமேட் டிசைர். கிருஷ்ணனுடைய விருப்பம் அதுதான். அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதுக்காக தான் இயங்குவோம். நான் கிருஷ்ணர் எப்ப திரும்ப போறேன்? அப்ப எனக்கு பௌதிகத்துல விரக்தி வந்தாதான் கிருஷ்ணர் மேல அட்டாச்மெண்ட் வரும். பௌதிகத்துல விரக்தியில எல்லாம் ஸ்மூத்தா இருக்கு, எப்படி கிருஷ்ணர் மேல எனக்கு அட்டாச்மெண்ட் வரும்? வரவே செய்யாது. அப்ப கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சம் சோதனை எல்லாம் கொடுப்பாரு. இது இருக்கு புரிஞ்சுக்கணும். ஓ, கிருஷ்ணர் வந்து புரிய வைக்கிறாரு, நான் இந்த விஷயத்துல அட்டாச்மெண்டா இருக்கேன், இது கூடாதுன்னு புரிய வைக்கிறாரு. எனக்கு அட்டாச்மெண்ட் அவர் மேல வரணும், பற்றுதல் வந்து கிருஷ்ணர் மேல வரணும் அப்படின்னு கிருஷ்ணா வந்து நம்மள அப்படியே திசை திருப்பி விட்டுருவாரு. அதனால கிருஷ்ணா வந்து ஒரு பக்தனுக்கு ஏதாவது சோதனை வைக்கிறாருன்னு சொன்னா அது நம்ம நன்மைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டோம். அதை புரிஞ்சுக்கிறதே இவ்வளவு வருஷம் ஆகுது, நமக்கு பல வருஷம் ஆகும் அதை புரிஞ்சுக்கிறது.
இல்லையா? அது இந்த அனுபவங்கள் வர வரதான் புரியும். எஸ், கரெக்ட். கிருஷ்ணா வந்து பக்தருக்கு நல்லதான் பண்ணுவாரு, அவர் பக்தர் எனக்கு தோல்வி அடைய மாட்டான்னு சொல்லியிருக்காரு, அவர் பக்தர் எனக்கு அப்படி என்ன கை விட்டுருவாரு கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணா ஏதோ ஒரு காரணத்தை தான் பண்றாரு. அது என்ன காரணம் அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. வேறுமனே நம்ம என்ன பண்ணணும், கிருஷ்ணர்கிட்ட திரும்ப போகணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும் வச்சுக்கணும். இந்த பிறவில நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும், அதுக்கெல்லாம் கை தூக்கிடுவோம். இப்ப கேளுங்க, யாரெல்லாம் கிருஷ்ணாட்ட போகணும், எல்லாம் கை தான் கிருஷ்ணா போகும், எல்லாம் 2 கையும் தூக்கிடுவோம். இந்த பிள்ளை கிருஷ்ணா போனா போதும், ஆனா ஃபாலோ பண்றது மட்டும் கை கீழே போய் 2 கை மேல தூக்கிடுவோம் இந்த பிறவில. ஆனா என்ன பண்ணணும்னா, கிருஷ்ணா வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு, இவங்க எல்லாம் திரும்பி என்கிட்ட வரணும். அப்போ நம்மளை விட கிருஷ்ணருக்கு 10 மடங்கு ஆர்வாதிகள் நம்மளை திரும்பி கூப்பிட்டுக்கணும்னு நம்ம என்ன பண்றோம், நிறைய தடைகளை வச்சுக்கிட்டு போகாம நின்றுட்டு இருக்கிறோம். நிறைய தடை, பௌதிக ஆசை, பௌதிக பற்றுதல், பொறாமை, கோபம், பேராசை, சோம்பேறித்தனம், இது பக்தி சேவை பண்ண வாய்ப்பு கிடைச்சு பயன்படுத்திக்காது, பக்தர் சங்கம் கிடைச்சு இதெல்லாம் மிஸ் பண்றோம். பாத்தீங்களா, இதெல்லாம் ஸ்ட்ரம்பிளிங் பிளாக்ஸ், நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடியது. இதெல்லாம் தடுக்கணும், அது நம்ம கையில தான் இருக்கு. கிருஷ்ணர் வழி, பிரபுபாதர் வழி காமிச்சு கொடுத்துட்டாரு, கிருஷ்ணர் ரெடியா இருக்கிறாரு, அவரு நம்ம கிட்ட அன்பு செய்ய காத்திருக்காரு. நான் இதெல்லாம் கடந்து வர்றோம், அதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சியை பார்த்து கிருஷ்ணர் அதுக்கான வழி பண்ணி விட்டுருவாரு. சரி, இந்த பக்தர் ஆர்வமா இருக்காரு, இவரை சீக்கிரமாவே நம்ம கூப்பிட்டுக்கலாம். அப்ப எங்க இருக்கு, ஏதாமா பிரபத்தேந்தே தாம் ஸ்ததேவ பஜா, நாம் சரணடைவதை பொறுத்து இருக்கு. நம்ம எந்த மாதிரி சரணாகதி பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணர் ஆக்ட் பண்ணுவார். நான் போய் கிருஷ்ணாட்ட நடிச்சா அவர் என்னோட மகா நடிகர், கிருஷ்ணரை விட சிறந்த நடிகர் யாரும் கிடையாது. நான் போய் கிருஷ்ணர் முன்னாடி நடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணருக்கு தெரியும், ஓ நாடகம் போடுறான், சரி இந்த நாடகம் முடிச்சுட்டு வரட்டும் வெயிட் பண்ணுவார். நாடகம் எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், அவர் பார்த்துக்கல. அதனால நம்ம ஏன் கிருஷ்ணர்கிட்ட வந்து நடிக்கணும், நம்ம நாமளாவே இருப்போம். நம்ம நாமளா இருப்போம், பக்தர்கிட்ட நடிக்க வேண்டாம், கிருஷ்ணர்கிட்ட நடிக்க வேண்டாம், நம்ம சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ண வேண்டாம். நம்ம டு பி ஃப்ராங்க் அண்ட் ஓப்பன். பிரபுஜி, ஐ எம் ரெடி, குருவுக்காக பிரபுபாருக்காக நான் என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஐ எம் ரெடி டு டூ தட், வாட் எவர் சர்வீஸ் மேபி, எந்த சேவையா இருந்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னு ஓப்பன் ஹார்ட். நம்ம அப்படி திறந்த மனசோட பக்தர் இருந்தோம்னா பக்தரும் நம்மகிட்ட அன்பு செய்வாங்க. நாம எந்த மாதிரி பக்தர் நடந்துக்கிறோமோ அவங்க நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க. அவங்க நம்ம கிட்ட சரியா நடந்துக்கல, நம்ம அன்பா நடந்துக்குவோம். நம்ம அன்பு செய்யறதை பார்த்து அவங்க அன்பு செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த உலகமே அன்புலதான் இருக்கு, எல்லாமே அன்புக்காக இயங்குறாங்க. அப்போ கிருஷ்ணா வந்து அந்த அன்பை ஓப்பனா எல்லாரும் கொடுக்குறாரு. சைத்தன்ய மகாபிரபு, பக்தர்கள், பிரபுபாதர் அந்த அன்பு காமிச்சதுனாலதான் நமக்கு இவ்வளவு பாக்கியம். சைத்தன்ய மகாபிரபு இறக்கம் காமிச்சதுனாலதான் இவ்வளவு பாக்கியம். அந்த மாதிரி நாமளும் அன்பு செய்வோம், நாமளும் அன்பை எடுத்துக்குவோம். இந்த 6 விதமான அன்பு பரிமாற்றத்தை தான் இஸ்கானே இயங்குதுன்னு சொல்லி ரூப கோஸ்வாமி பிரபுபாத் சொல்றாரு. பக்தி சாஸ்திரியில படிச்சிருப்பீங்க. ததாதி பிரதிகிரியாதி குக்யமாக்கியாதி பிரச்சதி புஞ்சதே போதேதே சைவ சாத்விதம் பிரீதி லட்சணம். 6 விதமான அன்பு பரிமாற்றம் தான் இந்த உலகமே இயங்குது. என்னென்னது, மனதை வெளிப்படுத்துறது, பக்தர்கிட்ட கேட்டுக்கிறது, அப்புறம் பரிசு கொடுக்கிறது, பரிசு ஏற்றுக்கிறது, பிரசாதம் கொடுக்கிறது, பிரசாதம் ஏற்றுக்கிறது. இந்த அன்பு பரிமாற்றம் தான் இஸ்கானி இயங்கிட்டு இருக்கு. அப்ப இஸ்கான்ங்கிறது அன்பு பரிமாற்றம். கிருஷ்ணர் மேல அன்பு செய்யணும், பக்தரிடத்துல அன்பு செய்யணும். அன்பு தான் இங்க பிரதானம், அன்பு செய்யணும். அந்த அன்பு செய்யறதுக்கு உண்மையா போலி இல்லாம உள்ளோர் மாதிரி வெளியே உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நடந்துக்காம பேசாம டு பி பிராங்கா, இதுக்காக நான் வந்திருக்கேன், நான் இதை அன்பு செய்யணும், பக்தர் சங்கத்தை வந்து அன்பு செய்யணும், பகவான்கிட்ட அன்பு செய்யணும்னு நம்ம இதை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாலே கிருஷ்ணர் வந்து சந்தோஷமாயிடுவார். பிரபுபா ரொம்ப சந்தோஷமாயிடுவார், குருமாரா ரொம்ப சந்தோஷமாயிடுவார். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்க